ஆன்மீக பெருமக்கள், குருநாதர்கள் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் விபு வித்யாபீடத்தின் சார்பில் அதனுடைய அமைப்பாளர் திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு பகவத்கீதையின் சொற்பொழிவு தொடர் சொற்பொழிவாக ஒரு 18 அத்தியாயத்தையே 18 நாட்களாக நடத்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதில் நீங்களும் ஒரு நாள் இது குறித்து ஏதாவது ஒரு யோகம் அது என்ன என்பது குறித்து நான் பிறகு சொல்லுகிறேன் என்று சொன்னார். பகவத்கீதையை பற்றி பேசுவது அதுவாகவே மாற வேண்டும். அந்த அளவிற்கு நாம் பொருத்தமானவர் அல்ல என்று என் மனம் சொன்னாலும் கூட ஐயாவினுடைய அன்பு கட்டளை ஏற்று ஒரு 20 தினங்களாக இந்த பகவத்கீதை என்கின்ற நூலை நான் தொடர் வாசிப்பில் இருந்தேன். அதை படிக்கிற காலத்திலேயே நம்முடைய மனம் நம்மை எங்கோ இழுத்து செல்லுகிறது. ஒரு ஆலயத்திற்கு சென்று வழிபடும்போது இருக்கும் மனநிலையை காட்டிலும் நேருக்கு நேராக இறைவன் நம்மிடம் பேசுவது போன்றே சில விளக்கங்கள், சில சந்தேகங்களுக்கான தெளிவுகள் அதிலே சொல்லப்பட்டிருப்பதை படிக்கும் பொழுது இந்த 68 வயதில் அதை தொடாமல் இருந்து விட்டோமே, அத்தகைய வாய்ப்பு இந்த வயதிலே நமக்கு கிட்ட வேண்டும் என்று இறைவன் ஆணை இருந்தால் அது இப்பொழுது கிட்டியிருக்கிறது என்று நான் மனதிற்குள் நினைத்து கொண்டேன். ஒன்றை படிப்பது, பேசுவது, எழுதுவது, பேசுபவர்கள் சொல்ல கேட்பது, இதுவெல்லாம் கூட நம்முடைய செவியிலே புகுந்து சிந்தையிலே தங்கி பிறகு நம்முடைய வாய்ச்சொல்லாக வெளிப்படுவது என்பது ஒரு முறை என்றாலும் கூட இதை படிக்கும் பொழுதும் இதனுடைய சிந்தனையை நம் உள்மனதில் தேக்கும் பொழுதும் நமக்கு ஒரு உள் உணர்வு பிறக்கிறது. அது என்ன? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றார் ஔவையார். இந்த மானிட பிறவிதான் இறைவனை அடைவதற்கு, இறை தத்துவங்களை உணர்வதற்கு, இறைவனை இரண்டர கலப்பதற்கு ஒரு சரியான பிறவி என்பது ஞானிகளின் முன்னோர்களின் ஒரு முடிவு. அந்த வகையில் பார்க்கும்பொழுது மாணிக்கவாசகர் கூட சிவபுராணத்தில் சொல்லுவார், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் தேவராய் வல் அசுரராய் கணங்களாய் இப்படி பல பிறப்புகள் பிறந்து இழைத்தேன். இப்பொழுது மானிட பிறவி. எனக்கு உன் கருணை வேண்டும். உன் கருணை எனக்கு கிடைக்க வேண்டுமென்றால் அதற்கு உன் அருள் கடாட்சம் வேண்டும். அதில் தான் ஒரு வரி சொல்லுவார், அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. இறைவனை தொழுவதற்கு கூட இறைவனுடைய அருள் நமக்கு தேவை. மனிதராக பிறந்தவர்கள் இந்த சமூகத்திலே லௌகீக வாழ்க்கையிலே ஈடுபட்டு பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் நல்லவனாக வாழ வேண்டும், வல்லவராக வாழ வேண்டும், சமூக அந்தஸ்துடன் வாழ வேண்டும் என்ற எண்ண கிடப்பிலே தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை துவங்கும் பொழுது பல சிக்கல்கள், பல தொந்தரவுகள், அது செவிக்கும் சிந்தைக்கும் மனதுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு போராட்டக் களமாகவே இருந்திருக்கிறது. செய்யும் தொழில், உண்ணும் உணவு, குடும்ப பாரம், இவைகளுக்கு மத்தியிலே இறை தத்துவத்தை பற்றி சிந்திக்கும் நேரம் மிக மிக குறைவாகத்தான் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது. இறைவனை பற்றி சிந்திப்பதற்கு நேரம் அதிகம் ஒதுக்கிவிட்டால் அவனை பக்தன் என்றும், அவன் ஒரு பாவப்பட்டவன் என்றும், அவன் ஒரு சமூக வாழ்க்கைக்கு லாயக்கில்லாதவன் என்று கூட சமூகத்திலே தற்சமயம் பரவி வந்து விட்டு இருக்கிறது. குடும்பத்தை துறந்துதான் இறை தத்துவத்தை அடைய முடியும் என்ற நிலைமை சில ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது. பிறகு இந்த தத்துவத்திலே ஊறி வெற்றி பெற்றவர்களெல்லாம் குடும்ப வாழ்க்கையிலும் ஈடுபட்டு குடும்பத்தையும் சீராக நடத்தி சமூகத்திலும் அந்தஸ்து உள்ளவர்களாக இருந்து பிறகு இறை தத்துவத்தை உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை பல ஞானிகளின் சொல் வாயிலாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்பொழுது நாம் பகவத்கீதைக்கு வருவோம். இந்த கீதை எந்த சூழ்நிலையில் உருவாக்கப்பட்டது?
மகாபாரதத்தினுடைய குருட்சேத்திர போரின் ஒரு அங்கமாக வியாச முனிவரால் சொல்லப்பட்டதுதான். அதாவது பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்த உபதேசங்களின் தொகுப்பாக 700 சமஸ்கிருத ஸ்லோகங்கள் அடங்கியதுதான் கீதை. அந்த கீதைக்கு பல்வேறு காலகட்டங்களில் பல அறிஞர்கள் பல மொழிகளிலே அதற்கு விளக்கம் தந்திருக்கிறார்கள். ஆதிசங்கரர் அதற்கு ஒரு விளக்கம் தந்திருக்கிறார், ராமானுஜர் அதற்கு ஒரு விளக்கம் தந்திருக்கிறார், மத்வர் அதற்கு ஒரு விளக்கம் தந்திருக்கிறார், ஞானேஸ்வரர் அதற்கு ஒரு விளக்கம் தந்திருக்கிறார், ஆங்கிலேயர்கள் கூட வில்கின்சன் அதற்கு ஒரு விளக்கம் தந்திருக்கிறார். இதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார். மேக்ஸ் முல்லர் எல்லாம் சொல்லுகிறார், எங்களுடைய நாட்டினுடைய தட்பவெப்ப சீதோஷண மனநிலைக்கு ஏற்றவாறு நாங்கள் ஒரு மதத்தை, ஒரு தத்துவத்தை, ஒரு கொள்கையை, ஒரு கோட்பாட்டை நாங்களெல்லாம் பின்பற்றி வருகிறோம். ஆனால் கீதையை படித்த போது, அதை மொழிபெயர்த்த போது எனக்கு உள்ளூர ஏற்பட்ட உணர்வு என்னவென்றால், இந்த சமஸ்கிருதத்தில் ஏற்பட்ட பாரத நாட்டின் பண்டை நூலான கீதையின் தத்துவங்கள் அப்படியே எங்கள் ஆங்கில மொழியிலே மொழிபெயர்க்கப்படுகிறது. இது பல்வேறு மக்கள் மத்தியிலே பல மாற்றங்களை, சிந்தனையிலே, செயலாக்கங்களிலே பல்வேறு உணர்வுகளை ஏற்படுத்தி மக்கள் சுபிட்சமாக, ஒழுக்கமாக, நல் உணர்வு கொண்டவர்களாக, சமூகத்தில் அந்தஸ்து உள்ளவர்களாக, அனைவரையும் வாழ வைத்து வாழ்பவர்களாக வாழ்வார்கள் என்ற எண்ணம் இதை தொகுக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்டது என்று மேக்ஸ் முல்லர் என்கின்ற அறிஞர் தன்னுடைய முகவுரையிலே இதை பதிவு செய்திருக்கிறார். இப்போ இதை சொல்லும் பொழுது என்ன பொருள் என்றால், உலகம் முழுதும் வாழும் மக்களுக்கு ஒரு உகந்த கருத்துக்கள் இந்த கீதையிலே இருக்கிறது. இப்போ கீதை தொடங்க கிருஷ்ண பரமாத்மா தன்னோட உபதேசத்தை தொடங்கிய நேரம் என்ன என்று பார்க்கும்பொழுது அது ஒரு குருட்சேத்திர போர். அந்த போரை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்பொழுது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலே நடைபெற்ற அரசு உரிமை போர். அந்த போரில் 2 பக்கமும் சேனைகள், காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை, இந்த படைகளிலே நடத்தி செல்லுவதற்கான பல வல்லுநர்கள். இங்கே கௌரவர்கள் பக்கம் பார்க்கும் பொழுது துரோணாச்சாரியார், பீஷ்மர், கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமன், இப்படி ரொம்ப சிறப்பு வாய்ந்த படைத்தலைவர்களும். இந்த பக்கம் பார்த்தால் அர்ஜுனன், பீமன், தருமர் மற்றும் இவர்கள் படைக்கு உதவியாக பல படைத்தலைவர்கள். இப்பொழுது ஆக்ரோஷமான போர் வரப்போகிறது. இந்த காலத்து போர் முறைப்படி வான் தாக்குதலோ குண்டுமழை பொழிதலோ இல்லாத அந்த பாரத போர் நடந்த காலத்தில் இப்பொழுது போருக்கான சங்கு ஊதப்பட வேண்டும், பிறகு கொடி அசைக்கப்பட வேண்டும். இந்த கொடியினுடைய அசைவைப்புக்கு கேட்டு எதிர் அணியினரும் போர் புரிவதற்கு அல்லது தற்காத்து கொள்வதற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டோம் என்று அவர்களும் சமிஞ்சை கொடுக்க வேண்டும். இந்த சூழ்நிலையிலே தான் அர்ஜுனன் தன்னுடைய தேரோட்டியாக வந்திருந்த கிருஷ்ண பரமாத்மாவை அழைத்து, ஐயா, 2 போர் படைகளுக்கும் நடுவிலே நம்முடைய தேரை செலுத்துங்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறான். இவன் பாண்டவ படையினுடைய மிகப்பெரிய போர் வீரன். இவனை கொண்டுதான், அதாவது வில்லாளரை எண்ணின் வீரர்கண் முட்கும் வீரன் அப்படி என்று சொல்லுகிறார்கள். அதாவது இந்த விற்போரிலே யார் வல்லவர்கள் என்று பார்க்கும்பொழுது இந்த போர்க்களத்திலே முதலில் நிற்பவன் அர்ஜுனன். எதிரணியில் அவனுக்கு இணையான ஒரு வீரன் கர்ணன். இப்படி இருக்கும் பொழுது அர்ஜுனன் வில்லாளன் என்னும் பொழுது அவன் இடது கை பழக்கம் உள்ளவன் என்று ஞானேஸ்வரர் எழுதுகிறார். அதாவது மனித மூளையில் இடது வலது என்று 2 பிரிவுகளும், அதில் இடது பக்க மூளையினுடைய செயல்பாடு வலப்பக்க உறுப்புகளின் நிகழ்விலும், வலப்பக்க மூளையின் செயல்பாடு இடது பக்க உறுப்புகளின் வகையிலும் செயல்படுவதாக விஞ்ஞானம் சொல்லுகிறது. அந்த விஞ்ஞானத்தின் அடிப்படையில் இப்பொழுது கூட சில நிகழ்ச்சிகளை எல்லாம் நம்முடைய சமூகத்தில் பலர் இதை ரொம்ப லாவகமாக, சாவகாசமாக, லகுவாக, எளிதாக ஹேண்டில் செய்தால் இதை அவரை லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணிடுவார், இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்று சொல்லுகிறோமே. அத்தகைய வில்லாற்றல் படைத்த வீரன் அர்ஜுனன். லெஃப்ட் ஹேண்டிலேயே டீல் பண்ணக்கூடியவர் அப்படி வச்சுக்கோங்களேன். அவரை எதிர்த்து நின்று யாரும் வெற்றி பெற முடியுமா என்பது அங்கே ஒரு கேள்விக்குறி.
அந்த நேரத்தில் அவன் பார்த்துட்டு, அப்பா கிருஷ்ணா, எதிர்க்க நிறுத்து போர் புரிபவர்கள் எல்லாம் என்னுடைய உறவுக்காரர், இரத்த உறவு பந்தம் எனக்கு இருக்கிறது. அவர்களை பார்க்கும் பொழுதே இவர்களை போரில் நான் அழிக்க வேண்டுமா? இவர்களுடைய ஆத்மா என்னை பழிக்குமே, அந்த பழிச்சொல்லுக்கு நான் ஆளாவேனே. இந்த போர் தேவையா? இந்த போரின் முடிவில் நானே நம்முடைய படையே வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அந்த பழிபாவம் எனக்கு அல்லவா என்று ஒரு மனம் கலங்கிய நிலையில தன்னோட காண்டீபத்தை கீழிறக்க முயற்கும் பொழுதுதான் கிருஷ்ண பரமாத்மா அந்த சூழ்நிலை ரொம்ப மனக்கிலேசம், மன சஞ்சலமடைந்த ஒருவனுக்கு அவனுடைய மனத்தில் உள்ள சந்தேகங்களை போக்கி, இந்த உலகம் எப்படிப்பட்டது, படைப்பின் ரகசியம் என்ன, உறவுகள் எப்படி, இரத்த உறவு என்ன, நம்முடைய சமூக கடமை என்ன, போர் வீரனாக ஆற்ற வேண்டிய கடமை என்ன, மன்னனாக செய்ய வேண்டியது என்ன என்பது குறித்தெல்லாம் கிருஷ்ண பரமாத்மா அந்த அர்ஜுனனுக்கு உபதேசிக்கும் அந்த தொகுப்புத்தான் இந்த கீதை. கீதையை பலர் பலவாறு மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்று சொல்ல முன்னவா. இப்போ நம்ம இந்து மதத்தில் ஒரு 6 பிரிவுகள் இருக்கிறது. சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், காணாபத்தியம், சௌரம். இந்த 6 பிரிவுகளும் பார்த்தா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வழிபாட்டை சொல்லும். சைவம் என்றால் சிவனை வழிபடுவது, வைணவம் என்றால் மகாவிஷ்ணுவை வழிபடுவது, சௌரம் என்றால் சூரியனை வழிபடுவது, கௌமாரம் என்றால் முருகனை வழிபடுவது, காணாபத்தியம் என்றால் விநாயகரை வழிபடுவது, இப்படி சூரியனை வழிபடுவது, இப்படி ஒவ்வொரு சமயமும் ஒன்றை நோக்கி வழிபட்டு கொண்டிருக்கும் காலத்தில் நோக்கம் என்பது ஒன்றுதான். அது பரம்பொருளை அடைய வேண்டும். நம்முடைய வாழ்வை இந்த சமுத்திர கடலை நீந்தி ஒரு பரலோக வாழ்வுக்கு நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் உபதேசிக்கின்றன. அதில் கூட ஆதிசங்கரர் சைவ சமயத்தை சார்ந்தவர். அவர் கீதைக்கு உரை எழுதியிருக்கிறார். கீதா பாஷ்யம் என்று பொருள். அந்த கீதையில் வரும் சமஸ்கிருத சொல்லுக்கு அவர் சார்ந்த மதம், அவர் சார்ந்த கொள்கை என்ன இருக்கிறதோ அதை அதிலே திணித்திருக்கிறார் என்று ஆய்வாளர்கள் எழுதுகிறார். அப்போது ராமானுஜர் அவர் வைணவ தத்துவத்தை கொண்டவர். அவர் தான் ஸ்ரீரங்கம் கோயிலில் அந்த கட்டளைகள்லாம் எப்படி வர வேண்டும் என்பதையெல்லாம் வகுத்து தொகுத்து சொன்னவர். அவர் வைணவம் சார்ந்த வைணவ ஆச்சாரியார்கள் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதை அந்த கிருஷ்ண பகவான் சொல்லிய அந்த ஸ்லோகங்களிலிருந்து தனக்கு உண்டான ஒரு கருத்தை அவர் எடுத்துக்கொள்கிறார். இப்போ இவங்க 2 பேருக்குமே வித்தியாசம் என்பது ஒன்றுமில்லை, நோக்கம் ஒன்று தான். ஆனால் அதை செயல்படுத்தும் முறையிலே வரக்கூடிய சந்தேகங்கள் அதிலே வெளிப்படுவதாக ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இப்போது மத்வர் அளவுக்கோ ராமானுஜர் அளவுக்கோ அல்லது ஆதிசங்கரர் அளவுக்கோ நாமெல்லாம் அந்த கீதையினுடைய உட்பொருளை நுண்மையாக உணர்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது நம்மால் இந்த பிறவியில் இயலாது. ஏன்னா இவங்கெல்லாம் குடும்ப வாழ்க்கையை துறந்தவர்கள். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்கின்ற 4ஆம் நிலையிலே உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள். அவர்களெல்லாம் ஞானிகள். அந்த ஞானிகளுக்கு ஒரு கருத்து தோன்றுகிறது என்றால் அதுதான் நிஜம். ஞானிகள் ஒரு செயலை தள்ளி போடுகிறார்கள் என்றால் அதிலே ஒரு காரணம் இருக்கும். ஞானிகள் ஒன்றை சொல்லுகிறார்கள் என்றால் அதுதான் இந்த உலகத்திற்கு உண்மையான தத்துவமாக இருக்கும். ஆக இந்த ஞானிகளுக்கெல்லாம் ஞானியான கிருஷ்ண பரமாத்மா சொன்ன கீதையில என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது, அது காலம் கடந்தும் பல மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் தத்துவமாக அது இருந்திருக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது கீதை என்று சொன்னால் 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது பாஷ்யம், அதாவது சங்கர கீதா பாஷ்யம் என்று சொன்னால் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ராமானுஜனுடைய உபநிஷத்தின் கருத்துக்கள் என்று சொன்னால் இதெல்லாம் எல்லா காலத்திற்கு ஏற்ற மாற்றங்களை அந்த ஞானிகள் சொல்லும் பொழுது எல்லாத்துக்கும் மூல காரணமாக 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட அந்த கீதாபசோரத்தின் சாரங்கள் இருக்கின்றன என்பது நமக்கு தெளிவாக விளங்குகிறது. இப்போ ஒரு கீதையை பற்றி இங்கே ஒரு சொற்பொழிவு. இதிலே ஒரு 7வது அத்தியாயம். அந்த 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான நோக்கம், அதாவது ஞான விஞ்ஞான யோகம் என்பது இந்த தலைப்பின் பெயர். ஞானம்,
விஞ்ஞானம், விஞ்ஞானம்னா இப்போ இருக்கிற அறிவியலை பற்றி அவர் விஞ்ஞானம் என்ற கருத்தில் சொல்லவில்லை. விஞ்ஞானம்னா வித்தையின் ஞானம். அதாவது ஞானம் என்பது வந்து தன்னை முன்னேற்றிக் கொள்வது மட்டுமல்ல, தன் சான்றோர்களை, தன் சமூகத்தை, தன்னை பின்பற்றுபவர்களை, அறியாமையில் உழல்கின்ற ஆதரவற்ற மிக சாதாரண சாமானிய மக்களையும் இழுத்து செல்லும் அளவிற்கு ஒரு ஞானம் ஒருவரிடம் இருந்தால், அந்த ஞானத்தை அவர் படியிறங்கி வந்து அவர்களுக்கு என்ன புரியுமோ, அவர்களுக்கு என்ன வகையிலே அதை சொன்னால் தெரியுமோ, அந்த வகையிலே சொல்லப்பட்ட யோகம்தான் இந்த ஞான விஞ்ஞான யோகம். இந்த ஞான விஞ்ஞான யோகத்தில் பகவான் அவருடைய பல்வேறு பெருமைகளை எல்லாம், அதாவது பகவான் தற்பெருமையாக சொல்லுகிறார் என்று நாம் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ அர்ஜுனனுக்கு அங்கே இப்போ 6 நாள் யோகம் நடந்து விட்டது. 6 அத்தியாயங்களிலே பல சாக்த யோகத்தில் ஆரம்பித்து நேற்று பக்தி யோகமாயா அதுவரை அவர் சொல்லிவிட்டார். இப்போது ஞான விஞ்ஞான யோகத்திலே அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை பகவான் கிருஷ்ணர் எப்படி தீர்த்து வைக்கிறார், அவருடைய கருத்துக்கள் அல்லது அவருடைய உபதேசங்கள் அல்லது அவரால் சொல்லப்பட்ட கீதையினுடைய சாரம் எப்படி காலாகாலத்துக்கும் எல்லா மக்களுக்கும், எல்லா தரப்பு மக்களுக்கும், மக்களை 4 வகையாக பிரிக்கிறார்கள். அரசர், அந்தணர், வணிகர், வைசியர், அப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அல்லது ரஜோகுணம், தபோகுணம், சாத்வகுணம் கொன்ற மக்கள் என்று அப்படி எடுத்துக்கொள்ளலாம். கிரியை, சரியை, பக்தி, ஞானம், யோகம் வரை போன்ற அந்த மக்களை எடுத்துக்கொள்ளலாம். எல்லோருக்கும் அவரவர் சந்தேகங்களை தீர்க்கும்படி அந்த கீதையினுடைய உபதேசம் அதிலே இருக்கிறது. இப்போ கிருஷ்ண பரமாத்மா அவர் நோக்கி அர்ஜுனன் கேட்குறான், கிருஷ்ணா, இது என்ன காரணத்துக்காக இப்போ பக்தியை பற்றி சொல்லிவிட்டீர்கள்? ஒரு ஞானத்தை பற்றி வர வேண்டுமென்றால் ஒரு சாதாரண சாமானிய லௌகிக வாழ்க்கையிலே ஈடுபட்டிருக்கின்ற, அறியாமையில் உழன்றிருக்கின்ற ஒருவன் ஞானியாக ஆக வேண்டுமென்றால் அவன் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? இந்த தத்துவத்தை அவன் எளிமையாக உணர்ந்து கொள்வதற்கு யார் வாழ்க்கை அவனுக்கு முன் உதாரணமாக இருக்கிறது? இப்போ கிருஷ்ணர் ஒரே ஒரு வார்த்தை தான், அது என்னன்னா, ஒரு உபதேசம் என்பது அதுவாகவே இருக்க வேண்டும். அதாவது உபதேசிக்கிறவர் வந்து அந்த உபதேசத்தின் சொல்லுக்கும் பொருளுக்கும் அந்த செய்கைக்கும் ஒரு வேறுபாடு இல்லாத மனிதரால் அது உபதேசிக்கப்பட வேண்டும். இப்பொழுது உபதேசித்தவர் கிருஷ்ணர், உபதேசத்தை பெற்றுக்கொண்டவர் அர்ஜுனர். இந்த கீதையினுடைய சாரம் ஆண்டாண்டு காலமாக எல்லாருக்கும் போக வேண்டுமென்றால் உரையாசிரியர்கள் எழுதுவது ஒன்றுதான். அது என்ன, நேரடியாக இப்போ நம்ம கிருஷ்ணன் நமக்கு கீதையை சொல்லலை. இப்போ போர்க்களத்தில் நடக்கக்கூடிய இந்த தன்மைகளை எல்லாம் சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு தன்னுடைய ஞானத்தால் உணர்ந்து அங்கே சொல்லுகிறான். இப்போ இந்த படையில் இது நடக்குது, கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா, இப்போ அஸ்தினாபுரத்தில் அங்கே ஒரு மேல் மாடியில் உப்பரிகையில் இருக்கிறார் திருதராஷ்டிரன். அவருக்கு கண்ணு தெரியாது, நடக்கிறது என்னன்னு தெரியாது. ஆனால் அவருடைய அமைச்சன் சஞ்சயன் வந்து இங்கே என்ன நடக்கிறது என்பதை ஞானத்தால் உணர்ந்து சொல்லுகிறான். இப்போ அவனுக்கு அந்த ஞானத்தால் உணரும் சக்தி வந்து கிடைத்திருக்கிறது. அவங்க தான் இதையெல்லாம் சொல்ல முடியும். இன்றைக்கி பேசி கொண்டிருக்கும் போது கூட பாலகிருஷ்ணன் ஐயா சொன்னது போல் லைவ் டெலிகாஸ்ட் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ எங்கேயோ கிரிக்கெட்டு நடக்குது, நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி குருட்சேத்திரத்தில் நடக்கின்ற போர் நிலவரங்களை சஞ்சயன் அஸ்தினாபுரத்து மன்னன் மாளிகையில் இருக்கின்ற திருதராஷ்டிரனுக்கு போர்க்கள காட்சிகளை சொல்லக்கூடிய அமைப்பு இதை எப்படி இருக்கிறதுன்னு பாருங்களேன். இப்போ கீதை வந்து அது ஒரு பேர் உரை. அது அவர் கிருஷ்ண பகவான் சொன்ன தத்துவங்களெல்லாம் கூட ஒரு உரையாகவே இருக்கிறது. அதற்கு பலர் உரை எழுதிவிட்டு இருக்கிறார்கள். அதை ஒரு பக்கம் நாம் வைத்துக்கொண்டாலும் கூட இந்த கிருஷ்ணர் இந்த ஞான விஞ்ஞான யோகத்தில் என்ன இப்போ நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, நடக்கப் போவது, இவை எல்லாவற்றையும் முக்காலத்தையும் முழுமையாக உணர்ந்தவன் நான் ஒரு பரம்பொருள், நான் ஒரு பரபிரம்மம். இந்த பரம்பொருளான என்னை அடைவதற்கு மனிதர்கள் பல வகையிலே முயற்சி செய்து கொண்டிருந்தாலும் கூட அவர்களுக்கு இடையிலே ஒரு மாயத் திரை இருக்கிறது. அந்த திரைதான் அறியாமை. இந்த அறியாமை திரை விலக வேண்டுமென்றால் அவர்கள் வந்து தன்னோட கடமையை முதல்ல ஒழுங்காக செய்யணும்.
அந்த கடமை என்னன்னா, அதற்குரிய பலனை கொடுக்க போறவன் நானு. அந்த கடமை வந்து அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற போர்த்தொழில் செய்பவனுக்கு போர்த்தொழில் கடமை, வணிகம் செய்பவனுக்கு வணிகம் கடமை, அரசை ஆள்பவனுக்கு அரசாட்சி புரிவதிலே நேர்மையும் நாணயமும் மக்கள் நலனும் கடமை. அந்த கடமையை அவர் கரெக்டாக செய்யணும். பலன் வந்து என்னால் கிடைக்கும். இப்போ பலன் கொடுப்பவர் வந்து பரம்பொருள். ஐயா நீ வந்து கடமையை செய், பலனை எதிர்பாராதன்னா, பலனை எதிர்பார்த்து தானே ஒவ்வொருத்தரும் கடமையை செய்வார்கள் அப்படின்னா, பலன் மட்டுமே உனக்கு குறிக்கோளாக இருந்தால் கடமை செய்வதில் கவனச்சிதறல் ஏற்படும். அதனால உன்னோட கடமை, இன்றைக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற வேலையில் உன்னோட ரூல் என்ன, அதை நீ செய். ஒன்று வந்து ஒரு வேலையை செய்வது, அடுத்தது வந்து அந்த வேலையை சிறப்பாக செய்வது. வாட் டு டூ என்று ஆங்கிலத்தை சொல்லுகிறார்களே, என்ன செய்ய வேண்டும்ங்கிறது ஒன்று. ஹவு டு டூ, இதை எப்படி ஸ்கில், அதை எப்படி திறம்பட செய்வது. ஒன்றை தூக்கி நிறுத்த வேண்டும் என்றால் ஒரு நெம்புகோல் இல்லாமல் அதை தூக்க முயற்சி செய்வதும் வேலைதான். ஒரு நெம்புகோல் மூலமாக அதை தூக்கி நிறுத்துவதும் வேலைதான். நெம்புகோலை பயன்படுத்துவது தான் ஸ்கில். அந்த கடமையை செய்யும் பொழுது தம்முடைய உணர்வுகள் ஒன்றி செய்யும்போது தான் அது வந்து முழு வெற்றி அடைகிறது. இப்போ பலனையே எதிர்பார்த்து கொண்டிருந்தால் கடமையில் கவனச்சிதறல் ஏற்படும். இதைத்தான் நான் அங்கே சொல்லியிருப்பதாக உரையாசிரியர்கள், வியாக்கியான கர்த்தாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து லௌகிக வாழ்க்கையில் இந்த காலத்திலே ஏற்படக்கூடிய மனமாச்சரியங்களுக்கு ஏற்றாற் போல. ஆனால் 1234 ஆண்டு மராட்டிய மாநிலத்திலே சேர்ந்த ஞானேஸ்வரர் என்பவர் வந்து இந்த ஞான விஞ்ஞான யோகத்திற்கு தன்னுடைய மொழியில், அவர் மராட்டி, ஆனால் அவருக்கு சமஸ்கிருதம் தெரியும், அவருக்கு மராட்டியும் தெரியும். அதனால் சமஸ்கிருதத்திலிருந்து அவருடைய மராத்தி மொழியில் இதை மொழிபெயர்க்கும் பொழுது அவர் சொல்லுகின்றார், ஞான விஞ்ஞான யோகத்தை அடியொற்றி கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில், அதாவது பரம்பொருள் ஒன்றுதான், ஜீவாத்மாக்கள் அனைத்துமே பரம்பொருளை நோக்கி பயணிக்கின்றன. இந்த பயணத்தில் பல வேறுபாடுகள் அவர் சொல்கிறாரு. ஆண்டாண்டு காலமாக, 1000 ஆண்டுகளாக, ஆயிரம் ஆண்டுகளாக பல லட்சம் மக்கள் என்னை அடைய முயற்சி செய்கிறார்கள். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, லட்சம் பேரில் ஒருவர் தான் அந்த இலக்கை அடைகிறார். அப்படின்னா இதை அடைவது எவ்வளவு சிரமம் என்றதற்கு இதுதான் உதாரணம். இப்போ எல்லாராலையும் அதை அடைய முடியுமான்னா எல்லாராலையும் அடைய முடியாது. அதுக்கு தான் சொல்றார், பூர்வ ஜென்மத்தினுடைய தொடர்ச்சியாக இருந்தால், நாம் எடுத்த இந்த மனித பிறவிலே ஒவ்வொரு செயலிலும், சிந்தனையிலும், நோக்கத்திலும் தர்மத்தை கடைபிடித்து தன்னோட வாழ்க்கையை அமைத்து கொண்டால், இந்த பிறவிலே அந்த இலக்கு இல்லை என்றாலும் அதனுடைய தொடர்ச்சி நீட்சியாக அடுத்த பிறவிலே அமையும். இப்போ போன பிறவி முடிஞ்சிருச்சு, இந்த பிறவியில் அடுத்த ஜென்மம் இல்லை, போன பிறவியினுடைய நினைவெல்லாம் இல்லையே அப்படின்னா அது அப்படி கிடையாது. அதாவது நினைவு என்பது வேறு. போன ஜென்மத்தில் நான் அவருக்கு மகனாக பிறந்திருந்தேன், நான் அந்த பள்ளியிலே படித்தேன், இங்கே பேராசிரியராக இருந்தேன், அந்த நினைவு கிடையாது. இது வந்து ஆத்மாவுக்குள் ஊறிய ஒரு ஆன்மீக ஞானம். அந்த ஞானம் தொடர்ச்சியாக வரும் என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்லுகிறார். அந்த தொடர்ச்சியினுடைய விளைவுதான் இப்பொழுது இங்கே கூட ஒரு ஆத்ம ஞானத்தை கைவரப்பெற்று மிக உயர்ந்த நிலையில் நம்மால் போற்றப்படுகின்ற, மனிதருள் தெய்வமாக வாழ்ந்து நமக்கெல்லாம் ஆசியும் அருளாசியும் வழங்கின்ற ஸ்ரீரமணர், விவேகானந்தர் சுவாமிகள், ராமகிருஷ்ணர், இவங்கெல்லாம் வந்து பல ஜென்மாங்களின் தொடர்பினால் இந்த நிலைமையை அடைந்திருக்கிறார்கள் என்ற கருத்தை ஞான விஞ்ஞான யோகத்திலே முதல் கட்டத்திலே அவருக்கு சொல்றார். அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். இப்போ ஒவ்வொருத்தரும் மனிதர்களிலே ஒரு 4 வகை, வருணங்களை சொல்ல மனிதர்களில் 4 வகை. துன்பப்படுபவன் என்னை நோக்கி தொழுகிறான், செல்வம் வேண்டுபவன் என்னை நோக்கி தொழுகிறான், தெய்வ சக்தியை அடைய வேண்டும் என்பவனும் என்னை நோக்கி தொழுகிறான், என்னை யாரென்று உணர்ந்து என்னை அடைவதற்காகவே ஒரு ஞான நிலையில் என்னை நோக்கி தொழுகிறான். ஆக இந்த 4 பிரிவுகள் இருக்கிறது. இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மார்க்கத்தை தொடுகிறார்கள். நோக்கம் என்னமோ ஒன்றா தான் இருக்கும். ஆனால் அவனோட நோக்கம், அவனோட சிற்றறிவுக்கு ஏற்றாற்போல் அந்த நேர தேவைக்காக உள்ள நோக்கங்கள் அது. சிறு தெய்வ வழிபாடு, அதை ஞான விஞ்ஞான யோகத்தில் சொல்லுகிறார். தேவதைகளை வழிபடுகிறார்கள்.
அந்த தேவதைகளை வழிபடுவதற்கு அவர் ஒரு மிகச்சிறந்த பக்திமானாக இருக்கிறான். அதற்கு பூஜை செய்கிறான், அதற்கு தொண்டு செய்கிறான். அங்கு வருபவர்களையெல்லாம் அவன் மிகச் சிறப்பு செய்து அனுப்புகிறான். அவனுக்கும் சில பலன்கள் கிடைக்கிறது. அந்த பலன்களை கொடுப்பதும் கூட நான் தான். ஆனால் அதுவெல்லாம் நிலையானதா அப்படின்னா அது நிலையானது கிடையாது. அந்த தேவைக்கு அந்த பிறவியில் அந்த சூழ்நிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நன்மையாகத்தான் அது இருக்கும். ஆனால் அவனோட பிரதிபலன் பிரம்மத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அது என்னை நோக்கிய பக்தியாக இருக்க வேண்டும் என்று அந்த அர்ஜுனனுக்கு அவர் போதனை செய்கிறார். சரி, போர்க்களத்தில் இந்த போதனையெல்லாம் எதற்கு அப்படி? அது இயற்கையோடு இணைந்த இயற்கையான பக்தி என்று சொல்றார். இப்போ நிலம், நீர், காற்று, தீ, ஆகாயம், இந்த ஒரு பஞ்சபூதங்களினுடைய தத்துவம் அடங்கிய ஒரு உலகம். இந்த பஞ்சபூதங்களை படைத்தவனும் நான் தான். அப்போ மனிதன், அந்த மனிதனுக்குள்ள மனம், புத்தி, அகங்காரம், இந்த மூன்று 5 + 3 8 தத்துவங்களுக்குள்ள இந்த மனிதனுடைய வாழ்க்கை சுற்றி சுழன்று பம்பரம் போல் இருக்கிறது. அதாவது எது இப்போ தீ அதிகமாயிட்டா தீ நமக்கு பலன் உள்ளது தான், அது அதிகமாயிட்டா காற்று நமக்கு அவசியம் தேவை, அது அதிகமாகிவிட்டால் நீர் நமக்கு இன்றியமையாதது, அதுவும் எல்லையை தாண்டி போய்விட்டால் அப்படி இருக்கிற போது அதே மாதிரி தான் மனமும், அதே மாதிரி தான் அறிவும், அதாவது புத்தியும், அதே மாதிரி தான் அகங்காரமும். அகங்காரம்ங்கிறது நம்ம நடைமுறை வாழ்க்கை சொல்லில் பயன்படுத்துகின்ற ஒரு ஆணவம் என்ற பொருளில் கிடையாது. அகங்காரம் என்பது இந்த முயற்சிகள் எதிலுமே தலையிடாமல் தன்னையே உயர்ந்தவனாக கருதி கொள்வது. இப்போ கிருஷ்ண பரமாத்மா ஒரு மனிதனாகவே பிறந்து, அதாவது இந்த இந்த போர்க்களத்தில் ஒரு மனிதனுடைய லௌகிக வாழ்க்கையில் அவர் ஈடுபட்டு மனிதனாகவே நம்மோடு உண்டு உறங்கி பயணம் செய்து தூது சென்று ஒரு போர்க்களத்தில் ஒரு தளபதிக்கு ஒரு சாரதியாக இருக்கின்ற கிருஷ்ணன் ஒரு பெரிய பரம்பொருள். அவர் பரம்பொருள் என்று அறியும் மனநிலை அற்ப மானிடர்களுக்கு கிடையாது. அவரே தான் எல்லாமே. நீரா அவர், நெருப்பா அவர், காற்றா அவர், வானமா அவர், பூமியா அவர், எல்லாமே அவர் தான். அப்போ மனிதா, உன்னுடைய சிந்தனையில் இருக்கின்ற மனமும் நான் தான், உன்னோட அறிவும் நான் தான், உன்னோட புத்தியும் உன்னுடைய அகங்காரமும் நான் தான். இப்போ இப்படியெல்லாம் சொல்கிறிய, ஆசையை அறுத்து இருக்க வேண்டும், இந்த மாதிரி பொதுவான ஒரு தத்துவத்திலே நாம் ஊறி மற்றவர்களுடைய சிந்தனையை செயலில் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும்னே உனக்கு ஆசையே இல்லையா என்றால், தர்மத்தின் பால் உள்ள ஆசையும் நான் தான்ங்கிறது. ஆசை அறவே ஒழிக்கப்பட வேண்டியதில்லை. ஆசை என்பது ஒரு சிந்தனை. ஆசை இருந்தால்தான் எல்லாமும் நடக்க முடியும். இப்போ கூட நம்முடைய முன்னாள் மேனாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள் அப்படி சொன்னார்ல, அது ஆசையின் பால்பட்ட கனவு தான். நாம் என்னவா இருக்கணும்னு கனவு கண்டால் தான் அதை நாம் அடைவதற்கு, அந்த இலக்கை அடைவதற்கு நம்முடைய உழைப்பு இருக்கும், முயற்சி இருக்கும், அப்போ பலன் இருக்கும். அதையே தான் கிருஷ்ண பகவான் நம்முடைய கீதையினுடைய சாரமாக அங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான தகவல் அதில் அவர் சொல்லியிருக்கின்ற தகவல் என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும், உன்னை பற்றியும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும், உன்னுடைய கடமைகள் பற்றியும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அவர் சார்ந்திருக்கிற வருணாசிரம தர்மப்படி அவருக்கு என்று சில கடமைகள் திணிக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து அவர் ஒருபோதும் விலகி செல்ல முடியாது. விலகி சென்று விட்டால் அந்த கடமை தவறிய குற்றவாளியாக நீ ஆகி விடுவாய். இப்பொழுது உனக்கு இருக்கிறது என்ன? இந்த போர்க்களத்தில் நீ யார்? இந்த போர்க்களத்தில் உன்னோட கடமை என்ன? வெற்றி மட்டும்தான் இலக்கு. இதில் இரத்த பாசம், பந்த பாசம், இதனால் என்ன பலன், இதையெல்லாம் இங்கே கேட்குற நேரம் கிடையாது. உன்னோட கடமையை நீ செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த அவதார தத்துவத்தின் நோக்கமாகவே முதல் ஸ்லோகத்திலே சொல்லிடுவாங்க, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சமஸ்தாபனாய சம்பவாமி யுகே யுகே. இந்த உலகத்தில் எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்கி தர்மம் தாழ்கிறதோ, தர்மம் அழிக்கப்படுகிறதோ, தர்மம் ஒரு ஏளனத்திற்கு உள்ளாகும் சூழ்நிலை வருகிறதோ, அப்பொழுதெல்லாம்
நான் அவதரிப்பேன். அப்பொழுதெல்லாம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவேன். இப்போ இங்க அதர்மம் தலை தூக்கி இருக்கிறது. கௌரவர்களுடைய படைகள் உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்களிப்பையும் தரவில்லை. உங்களை பல வகையிலே துன்புறுத்தி இருக்கிறது. இந்த அதர்ம கொள்கைக்கு உரியவர்களான கௌரவர் படையை அழிக்க வேண்டும். தர்மனுடைய பாண்டவ படையை தர்மத்தை நிலைநிறுத்த வெற்றி பெற செய்ய வேண்டும். அந்த நோக்கத்திலே தான் இந்த படைக்கு நான் தலைமை தாங்கி இருக்கிறேன். என்னுடைய சொல்லை, என்னுடைய கட்டளையை ஏற்று நீ இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று அந்த உபதேசத்தில் இது ஒரு தத்துவமாக சொல்லுகிறார். அதாவது மரம், செடி, கொடி அனைத்தும் நான். இதில் ஒரு முக்கியமான கருத்தை நான் உங்கள் அனுமதியோடு வாசிக்கிறேன். கண்ணன் அருளிய பகவத்கீதை என்பது பற்றி கண்ணதாசன் அவர்கள் விளக்க உரை எழுதியிருக்கிறார். அவர் 1981ஆம் ஆண்டே மறைந்து விட்டவர். இருந்தாலும் கூட அதற்கு முன்னால் அவர் கர்ணன்கிற திரைப்படத்தில் ஒரு பாடல் எழுதியிருப்பார். அதாவது மரணத்தை கண்டு கலங்கிடும் விஜயா. அந்த பாடலில் பார்த்தீங்கன்னா அந்த போர்க்கள சூழலெல்லாம் ரொம்ப சிறப்பாக எடுத்து காட்டியிருப்பார்கள். அந்த காட்சிக்கு அவர் இந்த 7ஆம் அத்தியாயத்தில் உள்ள ஞான விஞ்ஞான விளக்க ஸ்லோகங்களினுடைய கருத்தைத்தான், மண்ணும் நானே, மரம் நானே, மரம் செடி கொடிகளும் நானே, எல்லா உயிர்களும் நான் தான், நீ அந்த படையை ஏவு, கொல்லு, நானே கொலைகாரன் தான். அதனால் அந்த கருத்துக்களை உள்ளடக்கியது இந்த ஆத்ம ஞானம். அதில் 7வது அத்தியாயத்தில் அவர் சொல்லியிருக்கின்ற ஒரு கருத்து தான் பாருங்கள். அதாவது குன்றென நிற்கின்றேன் யான், குடையென கவிழ்கின்றேன் நான், மன்றென மலர்கின்றேன் யான், மணியென திரள்கின்றேன் யான், இன்று என்னை உணருமாறு என் இயற்கையை உனக்கு சொல்வேன், நின்று கேள் விஜயா என்று நிகழ்த்துவான் கண்ணன். இங்கே அந்த போரில் 7வது அத்தியாயத்திலே உள்ளது. அறிவினால் அறியுமோர் ஆன்மீக ஞானமும் அனுபவம் காட்டுவோர் அகண்ட விஞ்ஞானமும் தெளிவுற சொல்லுவேன், தேர்ந்து நீ கைக்கொள், அதனை நீ அறிவையேல் அனைத்தும் நீ அறிந்ததேன். அறிவினால் வரக்கூடிய ஒரு ஞானம், அனுபவத்தினால் வரக்கூடிய ஒரு ஞானம். இதை பற்றி அந்த விளக்கத்தை நான் சொல்லுகிறேன் கேள். 1000 மனிதர்கள் அறியலாம் என்று என்னை அன்றாடம் முயல்கின்றார், ஆண்டாண்டு காலம் முயல்கின்றார், ஒருவரோ இருவரோ உள்ளவாறு அறிகின்றார். என்னுடைய இயற்கையை 8ஆக பிரித்து மண்ணென, நீரென, மலருமோர் நெருப்பென, காற்றென, வான் என, கனியுமோர் மனமென, அறிவு என தொடருவோர் அகங்காரம் என என்வகை இயற்கையோ என்வகை நீ அறிக. தாழ்ந்ததோர் இயற்கை நான் சாற்றினேன் இதுவரை, உயர்ந்ததோர் இயற்கையும் உண்டுகான் என்னிடம், ஜீவன் என்பதோர் சிறந்த பேர் அதன் பேர், அதன் வழி உலகினை அன்றாடம் தாங்குவேன். இருவகை இயற்கையை இதுவரை கூறினேன், இதிலிருந்தே இத்தனை பூதமும் அகிலமும் முழுவதும் தோன்றலாம். அத்தனை தோற்றமும் ஆக்கவும் அழிக்கவும் காரணம் நானே. உலகினில் என்னைவிட உயர்ந்தது ஒன்றில்லை. ஒரு நூல் கொண்டு ஒரு படக்கொத்த மணிகள் போல் உலகம் என் வடிவிலே நிற்பது. தண்ணீர் கோவையின் சாரமும் நானடா, சந்திரன் ஒளியிலும் சூரியன் ஒளியிலும் தனிப்பட நிற்பது என் தத்துவம் தானடா. ஒவ்வொரு வேதமும் ஓங்காரம் உரைப்பதே, உரை செய்யும் பிரணவ ஓங்காரம் நானடா. வானிடை ஓசை நான், மனிதருள் வீரன் நான், நிலத்தினில் நறுமணம் நெருப்பினில் அனலும் நான், உயிரினும் அலைத்திலும் உயிர்த்தவன் நானடா. தவமுனியோர்களின் தவம் வேர் அறியாரடா. பூதங்கள் அனைத்திற்கும் புண்ணிய விதைகள் நான், புத்திசாலிகளிடம் புத்தியும் நானடா. வீரரில் வீரன் நான். இது அந்த 7வது அத்தியாயத்தில் உள்ள சமஸ்கிருதத்தில் கிருஷ்ண பகவான் சொல்லிய 30 ஸ்லோகங்களினுடைய சாரம். அதை அவர் தமிழ்படுத்தி இருக்கிறார். அவர் முகவுரையில் எழுதியிருக்கிறார், எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, ஆனால் கண்ணன்பால் எனக்கு நாட்டம் அதிகம். சமஸ்கிருத பண்டிதர்களிடம் அந்த ஸ்லோகங்களை சொல்லி அதனுடைய கருத்துக்களின் சாரத்தை நான் உள்வாங்கி என் தமிழிலே இதை நான் சொல்லி இருக்கின்றேன். இது மொழிக்கு உள்ள பெருமை. இப்போ சமஸ்கிருதம் ஒரு தேவபாஷை என்று சொல்லுகிறார்கள். அதிலே உள்ள கருத்துக்களை நான் என் தாய்மொழியில் என் சார்ந்த சமூகம், என் தமிழ் மக்கள் அறிந்து கொள்வதற்காக இதை எழுதியிருக்கிறேன்.
இதை கிருஷ்ணன் சொல்லி நான் எழுதியதாகவே கருதி கொள்ளுகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ பாருங்க, அதாவது வீர காண்டீப விஜயனே ஒன்று கேள், என்னையே சரணடை, என்னையே சரணடை, என்னையே யோகமாய், என்னையே தஞ்சமாய், மயக்கமில்லாமல் நீ மனதை செலுத்துக, கண்ணன் இவனை நீ கண்டுகொள், அவ்வழி தென்னமுற யான் செப்புவேன் இவ்விடம். இப்போ ஞானேஸ்வரர் கீதைக்கு உரை எழுதியிருக்காரு. அவர் சமஸ்கிருதமும் அறிந்தவர், மராத்தியம் அறிந்தவர். அவர் ஒரு அந்தணர். அந்த காலத்தில், அதாவது அந்த காலத்தில்னா 1274ஆம் ஆண்டு, அப்போது கிட்டத்தட்ட ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்னால் வைங்களேன். அந்த அந்தணர்கள் இவரை அவங்க சமூகத்திலிருந்து விலக்கி விட்டார்கள். இது உண்மை செய்தி, வரலாற்று செய்தியெல்லாம் இல்லை. என்னென்னா, நீ கீதையை படிச்சிருக்க, உனக்கு சமஸ்கிருதமும் தெரியும், நீ சமஸ்கிருதத்திலேயே உரை எழுதாமல் நீ மராத்தியில் எழுதியிருக்கிய, அது தவறு அப்படின்னு அந்த தேவ பாஷை என்று சொல்லப்படுகின்ற சமஸ்கிருதத்தை உயர்த்தி பிடிக்கின்ற சமூக அந்தஸ்து உள்ள அந்த அந்தணர்கள் அவரை ஜாதி விலக்கு செய்துட்டாங்க, அக்ரஹாரத்திலிருந்து விலக்கி வைத்து விட்டார்களாம். இந்த நூலுக்கு மராத்தியிலே உரை எழுதி வெளியிட்ட ஞானேஸ்வரர் சொல்லுகிறார், நான் இன்றுதான் பகவான் கிருஷ்ணனை முழுமையாக உணர்ந்து அதனுடைய பலனை அனுபவித்ததாகவே நான் கருதுகிறேன். அவர் சொல்கிற ஒரே ஒரு நுணுக்கமான வார்த்தை, ஒரு மனிதனுடைய சிந்தனை அவன் தாய்மொழி சார்ந்த, அவன் தாய்மொழியிலே அதை படித்து உணரும் பொழுதுதான் அவனோட சிந்தனையினுடைய நோக்கம் வெற்றி பெறுகிறது. அது என்ன தத்துவத்தை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அல்லது படிக்கிறானோ, அதை வேற்று மொழியில் அவன் படித்துவிட்டால் அவனோட ஊனிலும் உடம்பிலும் உதிரத்திலும் அது கலக்காது. அவனுடைய தாய்மொழியில் இருந்தால்தான் அது அப்படியே கலந்துவிடும். இந்த தாய்மொழியான மராத்தியிலே நான் மொழிபெயர்த்ததற்காக என்னை விலக்கி வைக்கிறார்கள் என்றால் நான் பேறு பெற்றவேன். இப்போ மொழி உணர்வுங்கிறது, ஒரு மொழி திணிப்புங்கிறத எல்லா காலத்திலையும் ஒவ்வொருத்தரும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் தாய்மொழி பற்றோடு இருப்பவன் அந்த தாய்மொழியினுடைய சிறந்த தன்மையை ஞானேஸ்வரர் தன்னுடைய முக உரையில் அதில் பதிவு செய்திருக்கிறார். இப்போது நமக்கு புரியாத பாஷையில் ஒருத்தர் ஏதோ சொல்கிறார், அவர் நல்லதும் சொல்லுவார், கெட்டதும் சொல்லுவார். அவர் என்ன சொல்லுகிறார் என்று தெரியாத வரையில் நமக்கு அதை பற்றி எந்த நம்முடைய மனதிலோ செயலிலோ சிந்தனையிலோ உடலிலோ ஒரு அதிர்வலைகளோ எதுவுமே தெரியாது. அவர் ஏதோ பேசுகிறார் என்று தான் நினைத்து கொண்டிருக்கும். அதுவே நமக்கு தெரிந்த பாஷையில் அவர் சொல்லுகிறார் என்று வைத்துக்கொள். அவர் நம்மை ஏசினால் நமக்கு கோபம் வரும், அவர் நம்மை புகழ்ந்தால் நமக்கு ஒரு பெருமை வரும், அவர் நல்ல கருத்துக்களை சொன்னால் என்று சொல்லுவோம், அவர் நகைச்சுவையாக பேசினால் நாம் சிரிப்போம், அவர் அதை ரொம்ப சோகமாக சொன்னால் கூட நாம் அந்த உணர்வோடு கலந்து கொண்டு நம்முடைய உணர்ச்சியை நம்முடைய மனமும் உடலும் வெளிப்படுத்தும். ஆக மொழிக்கு உள்ள பெருமைதான் அது. இப்போ கீதை சமஸ்கிருத ஸ்லோகங்களிலே சொல்லி எவ்வளவோ சாஸ்திரிமார்கள்லாம் எவ்வளவோ சம்பிரதாயங்களை எல்லாம் பின்பற்றுபவர்கள், அதுவாகவே வாழ்பவர்கள், அப்படி பஞ்சகச்சகம், உச்சி குடுமி, நீட்டு நாமம் எல்லாம் போட்டுக்கொண்டு அந்த கீதையில் உபதேசித்ததை அர்ஜுனன் கேட்டானோ இல்லையோ, நாம் கேட்டது போன்றவே தன்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்து, அது வேடமோ உண்மையோ கூட தெரியாது, ஆனால் அதுவாகவே இருப்பார். இப்போது அவர் சக மனிதர்களை மதிக்க மாட்டார். இதுதான் அங்கே உள்ள பிரச்சனையே. அந்த கீதையினுடைய சாரம் தெரிந்து விட்டது, எனக்கு சமஸ்கிருதம் தெரிந்து விட்டது, நான் ஆண்டவனோடு நேரடியாகவே உரையாடி விட்டேன், அதனால் நானே கடவுள் என்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு அவங்க மனம் தள்ளப்பட்டு விடுகிறது. இதுதான் இந்த கீதை தமிழர்கள் மத்தியிலே, எல்லார் மத்தியிலே பரவாததற்கு போனதன் காரணம் நான் நேரடியாக கண்ட அனுபவம் என்று கண்ணதாசன் இந்த நூலில் அதை பதிவு செய்து, அந்த பகுதி நமக்கு நல்லா பிடிச்சிருக்கு. இப்போது கிருஷ்ணர் ஒரு பாஷையில் சொன்னதா மகாபாரதத்தில் பகவத்கீதை இருக்கிறது. அந்த பகவத்கீதை பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த மொழி வல்லுநர்கள் அதற்கு உரை எழுதியிருக்கிறார்கள். அந்த மொழி வல்லுநர் என்று சொல்லப்படுகின்ற சொற்பொழிவாளர்கள் அந்த மொழியிலேயே கீதாச்சாரத்தை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த உணர்வு என்பது வேறு. இப்போ தமிழகத்தில் எடுத்துக்கொள்ளுங்களேன். தமிழகத்தில் நமக்கு பக்தி இல்லாமல் யாருமே கிடையாது. ஆனால் அந்த பக்தி பகல் வேஷமாக ஆகி கூடாது. அந்த பக்தி வேஷம் நம்முடைய பகுத்து அறிவும் சிந்தனைக்கு ஏற்கத்தக்க
விரும்பத்தக்கது அல்லாததாக இருக்கக்கூடாது. இதுவெல்லாம் நமக்கு ஊறிப்போன ஒரு சிந்தனை தான். நாம வந்து பக்தி என்பது வந்து நுணுக்கமா பார்த்தோம்னா, அது ஈவு, இரக்கம், ஜீவகாருண்யம், அடுத்த உயிர்களை தம் உயிர் போல் மதித்தல்னா, இதையெல்லாம் பக்தி இல்லாத ஒருத்தன், கீதையை படிக்காத ஒருத்தன், தமிழகத்துல பிறந்த சாமானியன் ஒருத்தன் கூட செய்வான். ஒரு வலியவன வலியவன் வந்து ஒரு எளியவனை அடிச்சா, "டேய் அவன் பாவம் அவனை ஏன்டா அடிக்கிறன்னு?" கேட்கறது கூட ஒரு இரக்கம் தானே, உயிர் இரக்கம் தானே. அதை செய்வான். ஆனா, இந்த சமஸ்கிருத பண்டிதர்கள் என்று சொல்லக்கூடிய கீதா உபதேசக்காரர்கள்லாம், இங்கே அநியாயம் நடக்கும் போதெல்லாம் அதை தட்டி கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்கங்கிறது அவரோட குணமாக இருப்பதாக இவர் பதிவு செய்திருக்கிறார் இவர் காலத்துல. இந்த காலத்துல எப்படின்னு நமக்கு தெரியாது. அதை நான் சொல்ல வந்தேன். ஏன்னா, இந்த பகவத்கீதை கிருஷ்ணனால் அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டது. அந்த சொல்லப்பட்ட கீதையினுடைய சாரங்கள் என்ன சொல்லப்படுகிறதோ, அதை இந்த உபதேசத்தை படிக்காதவன் கூட இந்த தமிழ் மண்ணிலே கடைபிடிக்கிறான். ஆனா, இதை படித்த மெத்த ஞானிகள் இதை கடைபிடிப்பதில்லை. இது ஒரு சோகமான பதிவு. அவங்க தான் இதை வருணாசிரமம் என்று சொன்னது வந்து தொழில் ரீதியான அல்ல. இப்போ நம்மெல்லாம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், சிறப்புக்கும் செய்தொழில் வேற்றுமையான். செய்கிற தொழிலில் ஏதோ வேற்றுமை இருக்கும் தவிர, ஜீவனா பிறந்துட்டா எல்லாரும் ஒன்று தான். இதைத்தானே கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். மரம், செடி, கொடி, மண் எல்லாம் நானே என்றது தானே. அதுதானே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அதிலே எப்படி ஏற்றத்தாழ்வு வரும் என்பதெல்லாம் இந்த தரப்பார்னா நம்முடைய சிந்தனையினுடைய மாற்றம்னு வைங்களேன். அவங்கெல்லாம் அப்படி கிடையாது. அதுதான் அவர் கண்ணதாசன் சொன்னதை நான் இங்கே சொல்லிடுறேன். அவர் சொன்னதை அப்படியே கூட நான் படித்து விடுகிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, சமஸ்கிருத பண்டிதர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுபவர்கள், இறைவனின் நேரடி தூதர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுபவர்கள், தாங்கள் சொல்லுவதை மக்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தம்முடைய உடல், மொழி, பாவம் அனைத்தையும் அதுவாகவே மாற்றிக்கொண்டவர்கள். அதுதான் இந்த பஞ்ச கச்சகம் அணியிறது, நாமத்தை இட்டுக்கொள்வது. இதெல்லாம் தப்பு கிடையாது. சமய சின்னம் அணிவது தப்பு கிடையாது. ஆனால் இதுவே ஒரு தகுதியாக வைத்துக்கொண்டு, நீ எல்லாம் இதை கேட்கறதுக்கு தகுதி இல்லாதவன், நான் மட்டுமே அதற்கு உரியவன், கிருஷ்ணர் அதை எனக்கு மட்டுமே சொன்னார், எல்லா சகல உயிர்களுக்கும் சொன்னது தானே, அதை ஒரு சாரார் கொண்டாடுவது தவறு என்பதற்காகத்தான் நான் தமிழிலே சொல்லியிருக்கிறேன். கிருஷ்ணர் அவரோட கீதாச்சாரத்தை யார் எப்படி எந்த ரூபத்திலே எடுத்துக்கொண்டு போய் சாதாரண சாமானிய மக்களிடம் சேர்த்தார்களோ இல்லையோ, திரைப்படம் ஒரு சரியான ஒரு ரீச் ஆகிறதுக்கு, சாதாரண மக்களை சென்று அடைவதற்கு ஒரு சரியான கருவி. அந்த கருவியை எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் பயன்படுத்தி கொண்டு இந்த 7வது அத்தியாயத்திலே உள்ள ஞான விஞ்ஞான யோகத்திலே அவர் சொல்லியிருந்த ஸ்லோகங்களின் கருத்துக்களை எல்லாம் அந்த திரைப்பட காட்சியாக பாடலாக அமைத்து, இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், மண், மரம், செடி, கொடி, மக்கள் எல்லாமே நான் தான். நீ என்ன போர் செய்யறது, அதனோட பலனையும் கொடுக்க போறவன் நான் தான். இந்த மானிட ஜென்மம் அழிவுக்கு உரியது, ஆனால் அது மீண்டும் பிறக்கும். அது பிறக்கிறதுக்கு எல்லா வழியும் இருக்குது. நீ என்ன உயிர்களையா கொள்ற, உடம்பத்தானா கொள்றன்றதெல்லாம் இந்த 7வது யோகம், இந்த ஞான விஞ்ஞான யோகம். அந்த கருத்துக்களை நான் சொல்லியிருக்கிறேன். இது லட்சோப லட்சம் மக்கள் மனங்களிலே சென்றிருக்கிறது. இதை கீதையினுடைய சாரம் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ இல்லையோ, கீதையின் சாரம் மக்களிடம் சேர்ந்திருக்கிறது என்று சொன்ன. இப்போ இந்த விளக்க உரையை ஒரு சமஸ்கிருத பண்டிதர் எழுதுவதற்கும், சமஸ்கிருதத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டு ஒரு தமிழன் அதை எழுதியிருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதனோட முடிவில் அவர் ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த முடிவில் 2 கருத்துக்களை மட்டும் அவர் எடுத்து சொல்கிறாரு. அதாவது அர்ஜுனன் வந்து ஃபைனலாக யார் ஒருத்தருமே ஒரு உபதேசம் பண்ணிட்டா அதுக்கு நன்றி சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தானே இப்போ கேள்வி பதில் நோக்கத்தில் அமைச்சிருக்காங்க. இது என்ன நடக்குதுங்கிறத வேற ஒருத்தர் சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரனுக்கு சொல்கிறாரு. இது போர்க்களத்தினுடைய காட்சி. ஒவ்வொன்றதை பற்றியும் அவர் கேட்குற போது அவரோட சந்தேகங்களுக்கு பலவாறான விளக்கங்கள் பல்வேறு காலகட்டங்களில் பகவான் சொல்லுவதாக, இதை வந்து வியாசமுனிவர் தான் சொல்லியிருக்கிறார். இது அடிப்படையான உண்மை. ஏன்னா மகாபாரதமே வியாச முனிவர் எழுதியிருக்கிறது. மகாபாரதத்தின் ஒரு அங்கம்தான் பகவத்கீதை. அந்த பகவத்கீதையும் வியாச முனிவர் எழுதியிருக்கிறார். இப்போ வியாச முனிவர் கடவுளுக்கு நிகரானவர், இப்படியெல்லாம் வைத்து போற்றப்படுபவர். கடவுளே சொல்வதாக ஒரு கருத்தை சொன்னால், இந்த காலம் போன்ற எதிர்கேள்வி கேட்க சிந்திக்க தெரியாத ஊடகங்களினுடைய
ஒரு வளர்ச்சி இல்லாத காலத்தில் பகவானே சொன்னால் எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பின்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் என்பதற்காக சொல்லப்பட்ட ஒன்று தான். அது சமஸ்கிருதத்திலே சொல்லப்பட்டதுனால அதை மொழிபெயர்ப்பில் பல இடர்பாடுகள் இருக்குது. இந்த மொழிபெயர்ப்பு மொழி காரணம் மட்டுமல்ல, 6 சமயங்களை சார்ந்தவர்கள், அதை சைவ வைணவ சாக்த அந்த பிரிவினரை சேர்ந்த ஒவ்வொரு தலைவரும் அவர்களுடைய கருத்தைத்தான் அதிலே திணிப்பதற்கு அந்த கீதா உபசாரத்தினுடைய விளக்க உரையிலே வந்திருக்காங்க. ஒருத்தர் அத்வைதம்ங்கிறாரு ஆதிசங்கரர், துவைதம்ங்கிறாரு மத்வர், ராமானுஜர் என்ன சொல்கிறாரு, அந்த பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை அவர் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லி கொண்டிருந்தார். பகவான் கிருஷ்ணன் வருணாசிரமம் சொன்னது தொழிலின் அடிப்படையிலோ ஜாதையின் அடிப்படையிலோ கிடையாது, மனத்தின் அடிப்படையில்னு ராமானுஜர் பதிவு செய்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய மனம், இப்போ போர் தொழில் செய்வது தான் இந்த வைசியர்களுக்கு நோக்கம்னா, வணிக தொழில் செய்பவனுக்கு போரை பற்றி தெரியாது என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது. ராஜாவுக்கு பிஸ்னஸை பற்றி வணிகத்தை பற்றி தெரியாதுன்னு அர்த்தம் கொள்ளக்கூடாது. இப்போ வைசியராக இருக்கிறவன் ராஜாவாக இருந்து நாட்டை ஆள முடியும், அவனுக்கு ஆள தெரியாது என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது. இது மனம் சார்ந்தது, உடல் சார்ந்தது, உழைப்பு சார்ந்தது, சிந்தனை சார்ந்தது, செயல் சார்ந்தது. இந்த ராமானுஜருடைய கருத்துக்களை தான் ஆண்டாண்டு காலமாக எல்லாருமே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ் வல்லுநர்கள், பெரும் பேராசிரியர்கள், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் போன்றவர்கள் எல்லாம் கூட இந்த கொள்கையிலே மாறுபாடு இருந்தாலும் அதை சொல்கையிலே பண்பாடு தேவை என்று செய்கையிலே உணர்த்தியது அந்த துவைதத்தை வைணவத்துக்கு உரை எழுதிய பாஷ்யக்காரர்னு சொல்லப்படுகின்ற ஸ்ரீ ராமானுஜர் தான். இப்போ நம்ம ஆண்டாண்டு காலமாக இதையே சிந்திச்சுன்னு இருக்கும்போது ஒரு 5000 வருஷமா, 3000 வருஷமா, 2000 வருஷமா, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்ன ஒருத்தர் இந்த வருணாசிரமம் என்று சொல்கிறது தொழில் தர்மம் கூட கிடையாது, மனித மனத்தை வைத்து தானே அதை அளக்க வேண்டும், இதை செய்யணும்னால அதை செய்ய முடியாது, அதை செய்யணும்னால இதை செய்ய முடியாது, பிரித்து பார்க்குறதே தப்பு. அப்போ மனிதரின் இனத்திலேயே ஒரு பிரிவு வந்துடுது இல்லை, அது இருக்கக்கூடாது. அறிவு சார்ந்ததாக இருக்க வேண்டும், அவனுடைய மனம் சார்ந்ததாக இருக்க வேண்டும், உழைப்பு சார்ந்ததாக இருக்க வேண்டும், சிந்தனை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்று பாஷ்யக்காரர் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீராமானுஜர் கீதைக்கு உரை வகுத்திருக்கின்றார். இந்த உரையின் அடிப்படையில் கூட பலர் இந்த கீதா உபதேசத்தை பார்க்கிறார்கள். இப்போ இவர் என்ன சொல்றார், முதல்ல அவர் சொல்ற ஒரே ஒரு கருத்து தான், முதல்ல அந்த கிருஷ்ணன் மனிதனா தெய்வ புருஷனா என்ற சந்தேகத்தை எல்லாருக்கும் இருக்கும்ல, அது எப்படி அது மனுஷன் கடவுள் மனுஷனாக வந்துட முடியுமா அப்படின்னா, மனித உருவில் வந்த தெய்வ நடவடிக்கைக்கு சொந்தக்காரர் அப்படி வச்சுக்கலாம். மனிதனால் பின்பற்ற முடியாதது எவ்வளவோ இருக்குது, எவ்வளவோ ஆண்டோர்கள், சித்தர்கள், யோகிகள், சிந்தனையில் ஞானிகள், புத்தரோடு இயேசு, உத்தமர், காந்தி, எவ்வளவோ பேர் இந்த மனுஷங்களுக்கு எவ்வளவோ சொல்லியிருக்கிறாங்க, எல்லாம் தான் படிச்சிருக்கிறோம், எல்லாத்தையும் ஏற்று நடக்க முடியுதா? நடக்க முடியல. அதனால் சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாமல் ஒரு மனிதன் இருப்பார் என்றால் அவரை கிருஷ்ணராக நம்ம எடுத்துக்கலாம். அப்போ மனிதர்களில் அவர் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளலாம் அவரை, அப்படி சொல்லி அதைத்தான் இங்கே அவர் வலியுறுத்துகிறார். மனிதனாக பிறவி எடுத்து மனித இயல்புகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்ட ஒரு தெய்வ புருஷன், மனித இயல்புகளுக்கு ஒப்பு கொடுத்து விட்ட ஒரு தெய்வ புருஷன் தான். அதனால தான் அவர் அந்த உபதேசங்களில், அந்த கீதா உபதேசத்தில் 18 அத்தியாயங்களில் மனிதனின் உணவு வகைகளிலிருந்து வாழ்க்கை முறை வரை அனைத்தையும் ஒப்புக்கொண்டு பங்கீடு செய்து காட்டி இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தெளிவுபடுத்தி யுகத்திலேயே ஜீவாத்மாவை பரமாத்மாவாக்க முயல்கிறான் கண்ணன். நீங்கள் பரமாத்மா ஜீவாத்மா, நான் தான் பரமாத்மா, இவர்களெல்லாம் ஜீவாத்மா, அப்படியெல்லாம் கிடையாது. இந்த யுகத்திலேயே, இந்த உலகத்திலேயே தன்னோட உணவு முறை, வாழ்க்கை முறை, செயல், சிந்தனை இவைகள் மூலம் இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவாக ஆக்க முடியும் என்பது இந்த கீதையினுடைய சாரம். இதைத்தாங்க கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய இன்ட்ரோடக்ஷனில் சொல்கிறார். அவர் அதிலேயே சொல்கிறாரு, இரத்த பாசத்திலிருந்து யுத்த தர்மம் வரை போதிக்கிறான். உறவுக்காரங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது, யுத்தத்தில் இப்படி இவங்களெல்லாம் எப்படி நான் கொல்லுவேன்னா அப்படியும் கிடையாது. அதான் இரத்த பாசத்திலிருந்து யுத்த தர்மம் வரை போதிக்கிறான். தொழில் செய்வதிலிருந்து தொழிலை துறப்பது வரை விளக்குகிறான். தொழில் செய்கிறது
தொழிலை துறப்பது. இதை பற்றியும் கிருஷ்ணர் அதில் சொல்லி இருக்கின்றார். நித்திய கர்மங்களிலிருந்து சத்திய தர்மம் வரை தெளிவுபடுத்துகிறது கீதை. நித்தியமாக செய்ய வேண்டிய கடமை என்ன, சத்திய தர்மங்கள் என்ன சொல்லுகிறது என்ற கருத்தை எல்லாம் கூட இந்த கீதை சொல்லுகிறது. என்ன, அவன் வேதாந்தம் மட்டும் பேசவில்லை, சித்தாந்தம் பேசுகிறான், மருத்துவம் பற்றி கூறுகிறான், மனோதத்துவமும் சொல்கிறான். எங்கெங்கோ பறக்கும் எல்லா பறவைகளுக்குமான சரணாலயம் ஈஸ்வரனே என்பதை நானே என்று முடிக்கிறான். இந்த முடிக்கிற போது தத்துவம் சொல்ல, மனோதத்துவம் சொல்றாரு, மருத்துவம் சொல்ல, மனோ தத்துவமும் சொல்றாரு. அவர் வேதாந்தம் மட்டும் பேசல, சித்தாந்தத்தையும் பேசியிருக்கிறார். வேதாந்தம் என்பது ஞானிகளுக்கு உரியது. சித்தாந்தம் என்பது நமக்கு, நம் போன்ற குடும்ப வாழ்க்கையில் லௌகீகமாக ஈடுபடுகின்ற சாதாரண சாமானிய குடிமக்களுக்கு பொருத்தம். இந்த ரெண்டுத்தையுமே பகவான் கிருஷ்ணர் கீதையிலே உள்ளிட்டிருக்கிறார். இதுதான் இந்த வேதாந்த ஞானமும் நாதாந்த போதமும் இது எப்படி மாறுபடுகிறது என்பது தான் பக்தனுக்கும் ஞானிகளுக்கும் உள்ள வேறுபாடு. ஒரு ஞானி இந்த சூத்திரத்திற்கு பாஷ்யம் உரை எழுதும்போது ஞான மார்க்கமாகவே எழுதியிருப்பார். ஆனால் சமூக வாழ்க்கையில் ஈடுபட்டு அல்லல்களுக்கு மத்தியிலே வாழ்க்கையை தொடங்கக்கூடிய நம் போன்று நம் காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்த ஒரு நல்ல அறிஞன், கண்ணனின் பால் மிக மிக பக்தி கொண்டவன். அதன் காரணமாகவே முத்தையா என்கிற தன்னோட பெயர் கண்ணதாசன் என்று மாற்றிக்கொண்டவன். அவர் சொல்றது தான் இது முக்கியமான கருத்தாக நாம் ஏற்றுக்கணும். அதில் என்ன அடிப்படைன்னா, இப்போ ஞானி ஒருத்தர் எழுதிட்டாருன்னா அவரோட மன எண்ண ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கிருஷ்ணர் சொன்ன பகவத்கீதைக்கு உரை எழுதியிருக்க முடியும். அந்த ஞானி கூட ஏதோ ஒரு மதத்தை, ஒரு கடவுளை, ஏதோ ஒரு சித்தாந்தத்தை, ஒரு தத்துவத்தை பின்பற்றக்கூடிய மனநிலையில் தான் அதை எழுதியிருக்க முடியும். அந்த ஞானி குடும்ப வாழ்க்கையில் சாதாரண சாமானிய மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அந்த சித்தாந்தத்தை எப்படி இழுத்து கொண்டு இங்கே நிறுத்துவது இன்னும் அவர் சிந்திக்க மாட்டார். ஒரு கோடீஸ்வரனுக்கு ஒரு ஏழையினுடைய அதிக கஷ்டம் தெரியாது. ஆனால் பேச்சு மட்டும் எப்படி இருக்கும், ஏழைகளினுடைய துயரத்தை உணர்ந்தவன் நான் அங்கிருந்து தான் வந்திருக்கிறேன்லாம் பேச முடியும். ஆனால் அவன் இருக்கிற நிலைமை இதை உணர முடியாது. பேசுவது என்பது வேற, உணர்தல் என்பது வேற அல்ல. எல்லாம் உணர்வோடவா பேசுகிறாங்க எல்லாருமே. ஆனால் இவர் மட்டும் அதை சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, இப்போ கிருஷ்ண பரமாத்மா போதித்த அனைத்து தத்துவங்களும் அனைத்து வேதங்களின் சாரமமாக அதை எடுத்துக்கொண்டு இந்த பகவத்கீதையை ரிக் யஜுர் சாம அதர்வணம்ங்கிற 4 வேதங்களிலிருந்தும் 5வது வேதமாகவே இதை பார்க்கிறார்கள் சில பண்டிதர்கள். ஆனால் இந்த வேதத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் சாமானியன் எப்படி உள்வாங்கி வாழ்க்கை முறையில் வேதம் படிக்கிறதுங்கிறது வேற, வேதியனாக ஆகுவது என்பது வேற. இது 5வது வேதத்தில் சேர்த்து மக்களுடைய நல்வாழ்வுக்காக, நல்வளர்ச்சிக்காக, அவங்க தியானத்திற்காக, யோகத்துக்காக, பக்திக்காக, வாழ்க்கை நடைமுறைக்காக சொன்னப்பட்ட ஒன்றை கடைபிடிக்கிற பொழுது சாமானியனுக்கு தெரிந்த பாஷையில் அவனுக்கு படி இறங்கி சொல்லணும். அந்த உரை அப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த முயற்சியிலே நான் இறங்கி இருக்கிறேன். கிருஷ்ணன் எனக்கு துணை செய்வான், கண்ணன் எனக்கு துணை செய்வான். அந்த கண்ணனுடைய கீதையின் சாரமாகத்தான் நான் இதை எழுதியிருக்கிறேன். இதை எழுதும் காலத்தில் நான் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்னா, அவரை பற்றி அவர் மது அருந்துபவர் மற்றும் இந்த இகபர சுக வாழ்க்கையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்பவர். அவரோட பாடல்களும் செயல்களும் பார்த்தீங்களன்னா வேற மாதிரியாக இருக்கும். 20 வயதா என்னை இறைவன் படைத்தார், 20 வயதா அவரை 250 ஆண்டு காலம் இறைவன் வைத்திருப்பானால் அவர் என்ன செய்வன்னே ஒரு பட்டியல் போட்டுக்கிறார். பார்க்கின்ற அனைத்தும் பார்த்து, மறுவற்ற பெண் கூட்டத்தின் மடியிலே புரண்டு, நித்தம் ஒரு கிண்ணம் மாற்றி உலகையே அனுபவிப்பேன். அது அவரோட இந்த இகபரத்தில் அவரோட ஆசை. அதை சொல்கிறதுக்கு கூட அவர் தயக்கம் காட்டலை. அதில் மொழி திண்மை இருக்கிறது சொல்லிட்டு, ஆனால் கடைசியாக தத்துவத்தை சொல்கிறார். இறைவனா விடுவான், அப்படி எனக்கு ஆசை, ஆனால் இறைவன் அப்படி விடமாட்டான். என்னை இருபாலும் விலங்கு போட்டு குறையுள்ள மனிதனாக்கி குரங்கன ஆட்டுவித்து முறையாக வயது போக முதுமையும் நோயும் தந்து சிறைவாசம் முடிந்தது போல் ஜீவனை முடித்து வைப்பான்.
அப்புறம் இந்த ஜீவன் எப்படி பரமாத்மாவை போய் அடையணும்? இப்போ நமக்கு ஆசை இங்கே ரொம்ப அதிகமாக தானே இருக்கு. ஆசைக்கு அடிப்படை காரணம் என்ன? எதை பார்த்தாலும் அந்த பொருள் மீது ஆசை. சக மனிதனை நாம பார்க்குறோம்னு வைங்க. அந்த இன்ட்ரோடக்ஷன்ல கிருஷ்ண பரமாத்மாவே சொன்ன வார்த்தைகள் தான். சக மனிதனை பார்த்த உடனே நம்ம அவரை பற்றி முதல்ல ரொம்ப பெருமையாகவே நினைக்க மாட்டோம். அவர் பெருமைக்குரியவராக கூட இருப்பார். இவன் மனசில் ஒரு அகங்காரம்னு சொன்னாங்கல்ல, மனம் புத்தி அகங்காரம். இவன் மனசில் என்னன்னா, அவர் என்ன பெரிய ஆளா, நம்ம தாங்கிற ஒரு அகங்காரம். ஆனால் தொடர் முயற்சி, தொடர்பு, பயிற்சி, அவரோட நட்பு வைக்கிற போது தான் அவருடைய எண்ணமும் செயலும் அவரோட குணமும் புரிந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் தன்னை மாற்றிக்கொள்ளுகிறான். ஆனால் அந்த உற்று பொருள் அவர் அப்பவும் அப்படியே தான் இருக்கிறார். இதுதான் இப்போ சாதாரண மனிதனுக்கே இந்த நிலைமைனா இறைவன் எப்படி? யார் மீதும் வெறுப்பு அற்றவன். அவன் இகபர சுகங்களை சமமாக பகிர்ந்து அளிப்பவன். அவனுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி, அவனுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி நன்மை பயப்பவன் தானே அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அவரை நம்ம எப்படி பார்க்குறோம்? இதை கடவுளிலே பேதம் பார்க்குற போது தத்துவங்களில் எவ்வளோ பெரிய பேதம் பார்ப்போம். சாமானியவர்கள் பேதம் பார்க்கலாம், ஞானிகளே பேதம் பார்க்கிறார்கள். இப்போது சில வைணவ கோயிலில் பார்த்தீங்களன்னா, இப்போ ஏன் வைணவர்கள்லேயே கூட வடகலை தென்கலைன்னு காஞ்சிபுரம் வரதாச்சாரியார் கோயிலில் வரதராஜ பெருமாள் கோயிலில் என்ன நடக்கிறதுன்றதெல்லாம் நமக்கு தெரிகிறது. ஆக இவங்க தான் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அந்த கீதையை உபதேசித்த பரமாத்மாவினுடைய வடிவமாக இருக்கின்ற வரதராஜ பெருமாளுக்கு சேவை, நித்திய சேவை கட்டளை செய்து கொள்பவர்களை கூட அந்த தத்துவத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை என்பது நமக்கு வெள்ளிடை மலையாக விளங்குகிறது. இன்னைக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது அங்கே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் ஊடகங்களும் தொலைக்காட்சிகளும். ஆனால் இது இல்லாத காலத்துலேயும் இவங்க இப்படி தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இதுதான் உண்மை. சாமானியன் இருக்காங்க பாரு. ஒரு கதையில் கூட சொல்லுவாங்கள்ல, இன்னைக்கெல்லாம் உழைச்சிட்டு 24 மணி நேரத்தில் உடல் சோர்வில், உடல் களைப்பில், மன சலிப்பில், குடும்பத்தினுடைய தேவைகளை நினச்சி சிந்தித்த ஒரு குடும்பத் தலைவன் ஒரே ஒரு நிமிடம் நாராயணா அப்படி சொன்னால் அதுதான் நாராயணன் காதுகளுக்கு ஏர்வை என்ற கதையில் உண்மைதான். அதுதானே இருக்கிறது. 24 மணி நேரமும் இறைச்சபையிலே ஈடுபடுவனுக்காக சமூக வளர்ச்சிக்கும் நாட்டினுடைய நன்மைக்கும் பொருளாதார முன்னேற்றத்துக்கும் எந்த பயணம் இல்லை. இதை உள்ளடக்கித்தான் கண்ணதாசன் என்ன சொல்கிறாருன்றது தான் இன்றைக்கி. இப்போ கண்ணதாசன் கீதையின் உபதேசத்தை பற்றி நான் இங்கே சொல்ல வரல. 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்திலே சொல்லப்பட்ட ஸ்லோகங்களினுடைய கருத்துக்கள் இதுதான். மண்ணு நான், மதமும் நான். மனிதா, நீ நிலத்தில் பிறக்கிற, காற்றை சுவாசிக்கிற, நீரை உண்டு வாழ்கிற, நிலத்தில் விளையக்கூடிய விளைச்சல் தான் உனக்கு உணவாக இருக்கிறது. ஆகாயத்திலேருந்து வரக்கூடிய சூரியன் தான் உனக்கு உணவு தயாரிப்பதற்கு ஸ்டார்ச்சுங்கிற அந்த ரசாயன மாற்றமெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த படைப்பு ரகசியத்தை நீ உணர்ந்து அதை அனுபவித்து கொள்ளும் நீ என்ன செய்கிற? உன்னோட மனம், அறிவு, புத்தி, அகங்காரம் இதன் காரணமாக உன் போன்ற சக மனிதர்களிடமே உன்னுடைய ஒரு பணிவை, அன்பை, பாசத்தை, நெருக்கத்தை காட்ட மாட்டாங்கிறதுக்கு தான் அந்த அகங்காரம் அப்படி சொல்கிறாரு. பகவான் சொன்னதை தான் கண்ணதாசன் கூட எழுதியிருக்கிறார். அவர் அந்த ஸ்லோகத்தினுடைய தத்துவத்தில் கரெக்டாக சொல்கிறாரு. அதாவது கிருஷ்ணன் உரைக்கும் கீதை ரகசியம் தன்னில் இருக்கும் தத்துவத்தை என் பக்தர்களுக்கு பங்கு வைப்பார். அது அந்த தத்துவம் என்னங்கிறத நமக்கு அவர் எப்படி சொல்லுவார் அப்படின்னா, என் படி மிதிப்பான், உன்னுடன் கலப்பான், அணுவளவும் அதில் ஐயமில்லை. என்னை விரும்பி எனக்கென செய்பவன் மனிதருள் மனிதன், மானிட தேவன். அவனை விடவோர் அன்பன் எனக்கு பூமியில் இல்லை, பொய் அல்ல உண்மை. என்னுயிர் தோழா, இதுவரை இங்கே நீயும் நானும் நடத்திய மொழியை எவன் படித்தாலும் என் சொல் கேட்டதாய் என்னை வணங்கியதாகவே எண்ணுவேன். இந்த தமிழில் கண்ணதாசன் சொன்னது தான் சமஸ்கிருத சுலோகத்தினுடைய தாக்கம். சமஸ்கிருத சுலோகத்தில் என்ன சொல்லி இருக்கிறதுன்னு தெரியுது. ஆனால் நமக்கு சமஸ்கிருதம் தெரியாததனால் அதை படிக்கிறதுலேயே பல சிரமங்கள் இருக்கிறது. அதை சொல்கிறேனே, அதாவது தாதத்வியம் இதயத்யாதனம் தீயதே அனுபகாரினே
தேசே காலே சபாத்ரே சதத்தானம் சாத்விகம் சம்ருதம். இதைத்தான் இது நமக்கு தெரியாத பாஷையில் அதையே சொல்லின்னு இருக்கிறத விட தெரிந்த பாஷையில் இவர் சொல்கிறத நாம் படித்து கொள்ளுவோம் என்பது ஒரு முடிவு. அதான் என்னை விரும்பி எனக்கென செய்பவன் மனிதருள் மனிதன், மானிட தேவன். அவனை விடவோர் அன்பன் எனக்கு பூமியில் இல்லை. பொய்யல்ல, இது உண்மை. என் உயிர் தோழா. அவர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறாரு. அவர் மாமன்கிற முறை இருந்தாலும் கூட தோழனா பாவித்து தானே உபதேசம் செய்ய முடியும். அது தோழா, இதுவரை இங்கே நானும் நீயும் நடத்திய மொழியைனா இந்த சொல் விளையாடல், அந்த விவாதம், இந்த சொற்சிலம்பங்கள், இதை எவன் படித்தாலும் என் சொல் கேட்டதாய் என்னை வணங்கியதாகவே எண்ணுவேன். இந்த கீதையை நான் உனக்கு சொன்னல, இதை யார் படித்தாலும் அதை என் சொல்ல அவங்க கேட்டதாகவே நான் எண்ணுவேன். நம்பிக்கையுடன் நாட்டம் மிகுந்து இந்த கீதையை எவன் கேட்பானோ அவனது பாபமும் அறிவது உறுதி. பாபமும் அழிவது உறுதி. அமர நிலைதான் அவனது இறுதி. பார்த்தா, மனதை பக்குவப்படுத்தி கண்ணன் சொல்லை கனிந்து கேட்டாயா தனஞ்சயா? எனது தத்துவ மொழியில் உனது மயக்கமும் ஒழிந்தது இல்லையான்னு கேட்குறார். ஏன்னா கீதா உபதேசத்தினுடைய ஆரம்பத்தில் மனம் சிதைந்து போய் கலங்கி போய் மங்கிய நிலையில் ஒரு போர் செய்வதற்கு கூட ஒரு உணர்ச்சி அற்றவனாய் சித்தம் குழம்பி இருந்தவனுக்கு இந்த கீதா உபதேசத்தினுடைய முடிவில் கிருஷ்ணன் சொல்கிறாரு. ஏம்பா, நம்ம கூட சொல்லுவோம்ல, யாருக்காவது ஆறுதல் சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? நான் சொன்னதெல்லாம் கேட்டு நடந்துக்கிடா, நீ பாட்டுக்கு அப்படி இல்லை அப்படின்னு. இதுதானே மொழியே. இது கீதையிலிருந்து வந்திருந்தாலும் சமூகத்தில் நடக்கிறது தான். அதைத்தான் அவர் கரெக்டாக சொல்லியிருக்கார். அந்த வார்த்தை தான் இது. பார்த்தா, மனதை பக்குவப்படுத்தி கண்ணன் சொல்லை கனிந்து கேட்டாயா தனஞ்சயா? எனது தத்துவ மொழியில் உனது மயக்கமும் ஒழிந்ததில்லையா? எப்பா, உனக்கு இருந்த சந்தேகம், உனக்கு இருந்த மயக்கம், உனக்கு இருந்த சஞ்சலம் எல்லாம் இப்போ போயிடுச்சு இல்லையா? போயிடுச்சா அப்படின்னு கேட்கறது தான் 18வது அத்தியாயத்தில் உள்ள ஸ்லோகமாக. அதில் அர்ஜுனன் சொல்லுகிறான், அச்சுதா, உந்தன் அருள்மொழி கேட்டேன். அருமை, அற்புதம், அதிசயம். அடடா, நெஞ்சம் நிமிர்ந்தது, நினைவு எழுந்தது, ஐயம் தெளிந்தது, அச்சம் தவிர்த்தது, மோகம் அழிந்தது, மூன்றும் தெரிந்தது. நன்னிலை பெற்றேன். கண்ணன் சொல்லே கடவுளின் சொல்லாய், காண்டீபத்தை கையில் எடுப்பேன். காண்டீபத்தை நழுவ விட்டுட்டான்ல, இவங்களை எதிர்த்து ஏன் நான் போர் செய்கிறதுன்னுட்டு இப்போ காண்டீபத்தை எடுத்துட்டான். இது போர் நடக்க போகுது. இந்த போர்க்கள காட்சியில் அவர் சொன்ன காட்சி மிகவும் சிறப்பானது. இந்த சிறப்பானதை நம்ம அந்த பாஷையில் தெரிந்து கொள்ளலாம். அது பல முறை படித்தும் நமக்கு அது மனனமாகவில்லை. அது என்னன்னா, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். நம்ம சின்ன வயசுலேருந்தே சமஸ்கிருதம் படிச்சிருக்கணும், இல்லை சமஸ்கிருத பண்டிதர்கள் கூட உண்டு இருக்கணும், உறங்கி இருக்கணும், படுத்து இருக்கணும், பயணம் செய்திருக்கணும், அவரோட சொல்மொழியாவது நம்ம கேட்டிருக்கணும். அது எதுவுமே இல்லை என்பதனால அந்த பாஷையினுடைய தமிழாக்கத்தை இதுதான். ஆனால் இதுக்கு அவர் முகப்பிலேயே எழுதியிருக்காரு, எனக்கும் சமஸ்கிருதம் தெரியாது, சமஸ்கிருத பண்டிதர்கள் படிக்க கேட்டு அதற்கு அவர்கள் விளக்கம் சொல்ல கேட்டு அதை உள்வாங்கி கண்ணனின் அருளால் நான் இந்த கீதா உபதேசத்துக்கு ஒரு தமிழிலே என்னுடைய நடையிலே விளக்கத்தையும் அந்த சமஸ்கிருதத்தை அப்படியே கவிதையும் ஆக்கியிருக்கிறேன் அப்படி சொல்லு. இந்த கவிதையை படித்தா நமக்கு ரொம்ப நல்லது. நம்ம நல்லதுன்னா, நமக்கு புரிஞ்ச பாஷையில் நம்ம ஒரு தத்துவத்தை தெரிந்து கொண்டால் அது நம்முடைய ஊனிலும் உணர்விலும் உடம்பிலும் உள்ளத்திலும் கலந்து விடும் இல்லையா? அதுதானே முக்கியம். தெரியாத பாஷையில் என்ன கேட்டு முக்கியம் இல்லைங்கிறது. உடனே அப்போது இந்த காட்சி இது முடியும் போது இந்த சஞ்சயன் தான் அதை டெலிகாஸ்ட் பண்ணிக்கிறான் திருதராஷ்டிரனும். அப்போ திருதராஷ்டிரன் சொல்கிறான், இப்படி கிருஷ்ண பகவானுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த அற்புதமான மெய் சிலிர்க்க வைக்கும் வாதத்தை நான் கேட்டேன். ரகசியங்களுக்குள் உயர்ந்த ரகசியமான இந்த யோகத்தை ஞானாதிபதியான கிருஷ்ணன் சொல்லி கொண்டிருக்கும் போதே வியாசர் பெருமான் அருளால் நான் கேட்டேன். திருநாட்டை அரசாளும் திருதராஷ்டிர மன்ன அர்ஜுனன் கேட்க கேசவன் உரைத்த இந்த அற்புத கீதையை நினைத்து நினைத்து மீண்டும் நான் மகிழ்வேன். அரசே, அந்த ஹரி திருமால் கண்ணன் அவனுடைய அற்புதமான வடிவத்தை எண்ணி எண்ணி நான் திகைக்கிறேன். மீண்டும் மீண்டும் மகிழ்கிறேன். கண்ணன் இருக்கும் இடத்தில், அந்த காண்டீபன் இருக்கும் இடத்தில் திருமகள் இருப்பாள். வெற்றி இருக்கும், நீதியும் நியாயமும் நிலைத்திருக்கும். இதெல்லாம்
கண்ணதாசன் எழுதுறது. கண்ணதாசன் எழுதுனா இது சமஸ்கிருதத்தில் இருக்கிறத நம்ம தமிழ் எழுதுறது. இதே சமஸ்கிருதத்தில் இருக்கிறத ஒரு வார்த்தையை நம்ம படிச்சுட்டோம்னா அது நமக்கு இது புரியாது. அதாவது அஸ்ரத்தாய ஹுதம் தத்தம் தபஸ்தவம் கிருதம் சயத் அசத் இது உச்சியதே பார்த ந சததத் பிரத்யேக நோ இமைஹே. இது என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இது எவ்வளவு இனிமையாக, அதாவது யார் ஒருத்தருக்குமே அரசே அந்த ஹரி திருமால் கண்ணன் அவனுடைய அற்புதமான வடிவத்தை எண்ணி எண்ணி நான் திகைக்கிறேன், மீண்டும் மீண்டும் மகிழ்கிறேன். கண்ணன் இருக்கும் இடத்தில், அந்த காண்டீபன் இருக்கும் இடத்தில் திருமகள் இருப்பாள், வெற்றி இருக்கும், நீதியும் நியாயமும் நிலைத்திருக்கும் என்பது முடிவு. திருமகள் இருக்கிற இடத்துல எல்லா க்ஷேமமும் நடக்கும்ங்கிறத ஒரு முடிவாக அந்த கீதையினுடைய பொருள் சொல்லுகிறது. இப்போ அந்த 7வது அத்தியாயத்தில் சொல்ல மறந்த கதை அப்படின்னா அது ஒன்றே ஒன்று தான். அது என்னன்னா, உடம்பில் உள்ள எல்லா வாசல்களையும் செம்மையாக அடக்கி மனத்தை உள்ளேயே நிறுத்தி உயிரை அறிவோடு ஒன்றாக நிலைநாட்டி தியானத்தை கைக்கொண்டு என்னையே நினைத்தவனாய் எவன் தன்னை மறந்து விடுகின்றானோ அவனே பரம்பொருளை அடைகிறான். என்னையே நினைத்து தன்னை மறந்து விட வேண்டும். அது பக்தியினுடைய உயர்ந்த நிலை. அதுதான் மெய்ஞான யோகம். மெய் ஞானம் பெற்று விடுகிறது. அதாவது இவன் சிந்தனையிலிருந்தும் மாறுபடுறான். இவனோட உடம்பே அந்த தர்க்க நிலையிலிருந்து வேறுபட்டு இறைவனோட இரண்டரை கலந்து விடுகிறது அப்படிங்கிற ஒரு நிலை. அந்த ஞான யோக மார்க்கத்தில் உள்ள ஒரு மெய்ஞான மார்க்கம். அதுதான் ஒரு விஞ்ஞான மார்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பகவான். இதையெல்லாம் நம்ம படிக்க கேட்டு, பேச கேட்டு, சொல்ல கேட்டு நம்ம மனதில் நம்ம நிலைநிறுத்தி கொள்வது தான். நான் சொன்ன 4 ஒழுக்க சீலர்களும் உயர்ந்தவர்கள் தான். ஆயினும் என்னையே நம்புகின்ற ஞானி என்னுடைய ஆத்மா ஏனென்றால் அவனது ஆத்மாவுக்குள்ளே என்னை ஐக்கியமாக்கி வைத்துள்ளேன். அவனுடைய ஆத்மாவுக்குள்ளே நான் ஐக்கியமாகி விடுகின்றேன். ஒருவன் எத்தனையோ பிறவிகள் எடுக்கின்றான். கடைசியில் எல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணனே என்ற ஞானம் அவனுக்கு உதிக்கின்றது. அவன் என்னை சரணடைகிறான். அவனே மகாத்மா. சில மக்கள் ஏதாவது வேண்டும் என்று ஆசைப்பட்டு எதையாவது பின்பற்றி அதை பெற முயலுகிறார்கள். அவர்கள் பல வகையான தேவதைகளை சரணடைகிறார்கள். ஒவ்வொரு தேவதைக்கென்றும் ஒரு விரதம் இருக்கிறது அல்லவா? அந்த விரதத்தையும் அனுஷ்டிக்கிறார்கள். அந்த தேவதைகளுக்கு சரீரம் மட்டும்தான் வேறு, ஆன்மா நானே. ஒருவன் அந்த சரீரத்தை அக்கறையோடு பூஜிக்க விரும்பினால் அந்த அக்கறையை கூட நான் ஏற்றுக்கொண்டு உறுதியாக்குகிறேன். அக்கறையோடு அவன் அந்த தேவதைக்கு பூஜை செய்கிறான். நினைத்த பலனை அந்த தேவதையிடம் இருந்து பெறுகிறான் என்று வைத்துக்கொள். நான் தான் அந்த பலனை தேவதை மூலமாக தருகிறேன். ஆனால் தேவதையின் மூலமாக சம்பாதிப்பது அழிந்துவிடக்கூடியது. தேவர்களை வழிபட்டால் தேவர்களை அடையலாம். என் வடிவத்திலோ அல்லது ஒரு தேவதையின் வடிவத்திலோ என்னை கண்டு வழிபடுகிறவர்கள் என்னையே அடைகிறார்கள். நான் அழிவற்றவன், இணையில்லாதவன். என்னுடைய வடிவமே பரமாத்மா வடிவம். இதை அறியாத மூடர்கள் ஆதியோ அந்தமோ இல்லாத என்னை மனிதர்களைப் போல பிறப்பவன் என்று எண்ணி நினைக்கிறார்கள். நான் யோகம்னா ஒரு மாயை சக்தியினால் மறைக்கப்பட்டிருக்கிறேன். அதனால் எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரிவதில்லை. ஆகவேதான் தெளிவில்லாத அப்பாவிகள் நிறைந்த இந்த உலகம் நான் ஆதி அந்தம் இல்லாதவன் என்பதை உணர்ந்து கொள்வதில்லை. நடக்கின்ற நடக்கப் போகின்ற அனைத்தையும் நான் அறிவேன். அப்படி நான் அறிவேன் என்பதை பல பேர் அறிவதில்லை. பாரத செல்வா, வெறுப்புக்களால் எழும் இருவகை உணர்ச்சிகளால், அதாவது சுகம், துக்கம், இருட்டு, வெளிச்சம் போன்ற இருவகை உணர்ச்சிகளால் எல்லா உயிரினங்களுமே தாம் பிறக்கும் போதே மயங்கி விடுகின்றன. ஆனால் புண்ணியம் செய்கிறவன் பாவத்திலிருந்து விடுபட்டு இந்த இருவேறு உணர்ச்சிகளின் மோகத்திலிருந்து விடுபட்டு உறுதியான விரதம் பூண்டு என்னையே வணங்குகிறான். தள்ளாடும் முதுமை, தவிர்க்க முடியாத மரணம், இவற்றிலிருந்து விடுபடுவதற்காக என்னையே சரணடைந்து முயற்சி செய்பவர்கள் இயற்கையையும் ஆன்ம தத்துவத்தையும் அத்தனை கர்மங்களையும் நன்கு புரிந்து கொண்டவர்கள் ஆவார்கள். பூதங்களை பற்றிய அறிவு, பூதங்கள்னா பஞ்சபூதங்களை பற்றிய அறிவு, தெய்வத்தை பற்றிய உணர்ச்சி, யாகத்தை பற்றிய தெளிவு, இவற்றோடு யார் கடைசி காலத்திலாவது என்னை அறிகிறார்களோ அவர்களே அறிஞர்கள் என்று இந்த 7வது அத்தியாயத்தை கிருஷ்ண பகவான் சொல்லி முடிக்கின்றார்.
இப்போ மனிதனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் எவ்வளவோ தொடர்பு இருக்கிறது. இப்போ ஆதியும் நீர் அந்தமும் நீர். கவிஞர் வைரமுத்து கூட ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார், மனிதா பனிக்குடம் உடைந்து பிறக்கின்றாய், நீர்க்கூடம் உடைத்து முடிக்கின்றாய். அதாவது நீர் தான், ஆதியும் அந்தமும் நீர் தான். நிலத்தில் தான் அவனோட வாழ்க்கை, காற்றில் தான் அவனோட சுவாசம், ஆகாயத்தின் கீழ் தான் அவனுடைய மொத்த பிரபஞ்சத்தினுடைய இயக்கமும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மனிதன் தான் மட்டுமே என்று நினைத்து இந்த அகங்காரம், சித்தம், புத்தி இந்த தடுமாற்றத்தினால் இருக்கக்கூடாது என்பது தான் பகவான் இந்த பகவத்கீதையிலே உபதேசித்திருக்கின்றார்கள். இது ஆண்டாண்டு காலமாக மக்கள் மத்தியில் படிக்கப்பட்டு, பேசப்பட்டு, நம்பப்பட்டு வருகின்ற ஒரு இதுதான். இந்த கீதை நூல் சர்ச்சைக்குரிய ஒரு நூல். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது ஐயா இந்த அமைப்பாளர் பாலகிருஷ்ணன் சொல்றது போல பல மாற்றங்களை கண்டிருக்கிறது இந்த உலகம். கீதை சொல்லப்பட்ட காலம் வேறு. இந்த 5000 ஆண்டு காலத்தில் பல மாற்றங்கள்னா இந்த பூமியே மாறி இருக்கிறது, இயற்கையே மாறி இருக்கிறது, சூழலே மாறி இருக்கிறது, மனிதர்களே மாறி இருக்கிறார்கள், மனித மனங்களே மாறி இருக்கிறது. ஒவ்வொரு மாற்றத்திற்கும் கூட என்றைக்கும் மாறாத ஒரு தத்துவத்தை சொல்லுகிறது கீதை. அப்படி நினைக்கும் போது இது ஒரு பெருமைக்குரிய ஒரு நூல் தான். இதில் தர்க்கம் பண்ண முடியும், இதில் எதிர்வாதம் செய்ய முடியும். இப்போ எதிர்வாதம் செய்வதற்கான கருத்துக்கள் இதில் நிறைய, அதாவது கருத்து மயக்கங்கள் இதில் நிறைய இருக்கிறது. ஒவ்வொன்றுலையும் பகவான் கூட இப்படி சொல்லுவாரா, பகவான் இப்படி சொல்ல முடியுமா, எல்லா உயிர்களையும் அவர் தானே படைச்சாரு, அப்புறம் எப்படி மனிதர்களுக்குள்ள மயக்கம் இருக்கும், மயக்கம் இல்லாமல் படைக்க வேண்டியது அவர் கடமை தானே, அதில் ஏன் அவர் தயக்கம் காட்டியிருக்காரு. என்னை சரணடையணும்னா அவன் ஏற்கனவே உன்னை சரணடைகிற குணத்தை அவனுக்கு நீ தந்திருக்க வேண்டியதானே. இது போன்ற சாத்வீக குணங்கள் எல்லாம் கூட எல்லாம் நீ தான், அப்புறம் எப்படி இப்படி சொல்கிற அப்படின்னெல்லாம் கூட தர்க்கவாதங்களுக்கு உட்பட்டது தான் கூட இதுதான். இதில் பல ஆன்மீகவாதிகள் பல கருத்துக்களை பல்வேறு காலகட்டங்களில் ஒட்டியும் வெட்டியும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். ஒரே நோக்கம் என்னன்னா, மனிதனை பண்படுத்துவது மதமோ மார்க்கங்களோ கிடையாது. அவனுடைய மனம், அவனுடைய கல்வி, அவனுடைய ஒழுக்கம், அவனுடைய வாழ்க்கை முறை, அவனுடைய நிதானம், இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தணும்னா அவனுக்கு பக்திங்கிறது ஒன்று தேவைப்படுது. எதை பார்த்தாவது அவன் பயந்தா தானே இதை செய்யாமல் இருப்பான். அப்பாவை பார்த்தா பிள்ளைக்கு ஒரு பயம் இருந்தால் தான் பிள்ளை தவறு செய்ய மாட்டான். இப்போ அந்த அப்பா ஒழுக்கப்போடு இருக்கணும்னா அவருக்கு கடவுள் மேலே ஒரு பக்தி இருக்கணும். இப்படி தொடர்ச்சியாக வர சங்கிலி தொடர் தான் இந்த மதங்களும் மார்க்கங்களும் வற்புறுத்துகின்ற ஒழுக்க நெறி பண்பாடு முறைகள் தான். இந்த ஒழுக்க நெறியை கடைபிடிக்காதவர்களும் இந்த பண்பாட்டின் கீழ் நடப்பாதவர்களும் கூட இந்த உலகத்தில் மிகவும் மன மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, ஆடம்பரமாக எல்லாரும் போற்றப்படும்படி வாழ்கிறார்களே, இதை எப்படி பகவான் கிருஷ்ணன் பொறுத்து கொண்டிருக்கிறான்ங்கிற கேள்வி ஒரு பக்கம் ஒரு ஆங்கிளில் அங்கே போனாலும் கூட அவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் தற்காலிகம்தான், நிரந்தரம் நான் தான். இப்போ கஷ்டப்படுற ஒருத்தன் 80 ஆண்டு காலம் தன்னோட வாழ்க்கை பயணத்தை ஓட்டி கடைசியாக பரம்பொருளை அடையும் போது காணும் இன்பத்திற்காக இவனுடைய அரியதற்கு அரியதான மானிட பிறப்பில் தன்னோட சுக துக்கங்களை எல்லாம் கூட அவன் மறந்துட்டு இறைவனையே எண்ணிக்கொண்டு இருக்க முடியுமாங்கிறது கூட ஒரு கேள்வி. கீதை உபதேசிக்கப்பட்ட காலத்தில் மக்களுடைய மனநிலை வேற, அது ஒரு சாரார். இப்போ இருக்கிற மக்களோட மனநிலை வேற ஒருத்தர். கீதை காலம்னா ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட பக்கத்து வீட்டில் யாரும் சாப்பிடலைன்னா நம்ம வீட்டிலேருந்து சாப்பாடை எடுத்துன்னு போய் இருந்த மனப்பக்குவம் கீதை படித்தவனுக்கு வந்தது கிடையாது. அது இயல்பாகவே உள்ள மனநிலை, இயல்பாகவே. அப்போ அடுத்தவனோட பசி, துன்பம், கோபம், அழுக இது மேலெல்லாம் கவனம் செலுத்தினான்ல மனுஷன். அது கீதையை படித்தது தான் கிடையாது. ஆனால் இப்போ இது ரொம்ப அழிஞ்சு ரொம்ப குறைஞ்சி போயிட்டு இருக்குது. அடுத்தவன் துன்பத்தில் இன்பம் காணும் சாடிஸ்ட் மனப்பான்மை நாடெங்களும் தலை தூக்கி விடுகிறது. அது சமூகத்தில், பொருளாதார அந்தஸ்தில், லௌகீக வாழ்க்கை முறையில் எல்லாமே விட்டது. இதையெல்லாம் பார்க்குற போது தான் அவ்வப்பொழுதாவது இந்த கீதையினுடைய சாரங்களை நமக்கு தெரிந்தவர்களிடம் இது போன்ற நிகழ்வுகளின் மூலம் இதையெல்லாம் சொல்கிறதுனால அதை ஒரு ரீஆலிபிரேட் புனருத்தாரணம் செய்து கொள்ள வேண்டியது. ஒரு மாடு இருக்குது,
நல்ல போஷாக்கு கொடுத்து அதை வளர்க்குறாங்க. ஒரு மாட்டு வண்டி இப்போ இல்லைன்னு வைங்க, அந்த காலத்தில் அந்த மாட்டு வண்டியில் ஒரு 30 நெல் மூட்டைகளை ஏற்றிட்டாலும் கூட அந்த மாடு அதை அப்படியே சர 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 சரன்னு இழுத்துக்கிட்டு போகும். இது போன்ற சாலை வசதிகள் இல்லாத நேரத்தில் மணல், அதே மாதிரி பள்ளம், மேடு, இது எல்லாத்துலேயுமே போகும்ண்ணா. அப்போது அந்த பயணத்துக்கு அந்த மாடு தயாராக இருக்கிறது. அந்த மாட்டுக்கு ஒரு யோசனை என்னன்னா, இவ்வளவு உபசரிப்பும் நமக்கு பங்களிப்பும் நம்மளோட உழைப்புக்கு தான் இருக்குது. இப்போ மாட்டுக்கு தெரியுது நம்மளோட உழைச்சா தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாடு நோய்வாய்ப்பட்டாலோ, அதை பராமரிக்கின்றவனுக்கு உபயோகமற்ற தன்மையிலோ அதை உதாசீனப்படுத்துறாங்க தானே. நிச்சயமா படுத்துறாங்க. மாட்டுக்கே அந்த நிலைமைன்னா மனுஷனுக்கும் அந்த நிலைமை தான். குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுற ஒருத்தனுக்கும் தான் 20 வயது முதல் ஒரு 50, 60 வயது வரை ஒரு 40 ஆண்டு காலம் அவன் அந்தஸ்தும், அவனோட உழைப்பும், அவனோட வருவாயும், அவனுடைய செயல்பாடுகளும் குடும்பத்திற்கு தேவையாக இருக்கிறது என்ற காரணத்தினால்தான் குடும்ப உறுப்பினர்கள் கூட மனைவி, மகன், மகள் யாராக இருக்கட்டும், உறவுகள் கூட அவன் மீது அன்பை பொழிவதும், அப்படி பண்ணுவதும், இப்படி பண்ணுவதும், நம் நலத்தில் அக்கறை உள்ளவர்கள் போல் காட்டிக்கொள்வதுமாக இருக்கிற போது நம்மளோட முதுமை காலம் வருது பாருங்க. அப்போ வந்து அந்த அது என்ன சொல்கிறது, அந்த அந்த உபசரிப்பில், அந்த அன்பில், அந்த பண்பில் குறைவு ஏற்படுகிறது. அப்போது தான் இறை நினைப்பு வரும் அப்படின்னு தான் இவர் சொல்கிறார். நான் 20 வயசுலேருந்தே கடவுளை நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா நான் வந்து பகவானை அப்போவே அடைஞ்சிடலாமே, அது என்ன இது அப்படின்றது இவரோட வாதம். இவர் என்ன சொல்கிறாரு, வாழும்பொழுது வாழு. வாழ்க்கை வந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல கொடை. அந்த கொடையில் நீ வந்து கண் போன போக்கில் போவாத. நீ நினச்சதையெல்லாம் அடையணும்னு நினையாத. ஒரு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு, ஒரு சத்திய தர்மத்துக்கு உட்பட்டு, ஒரு ஞான மார்க்கத்துக்கு உட்பட்டு, உன் மனசாட்சிக்கு உட்பட்டு என்ன தேவையோ அதை அடைவதற்கு என்ன முயற்சியோ அதை நீ திறம்பட செய்யுங்கிறத தான் பகவான் சொல்லியிருக்கிறாரு. அதை வந்து காலாகாலமாக உருட்டி 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 சின்ன உருண்டையை பெரிய உருண்டையாக்கி அது உள்ளே என்ன இருக்குதுன்னு யாரும் புரிந்து கொள்ளாமல் ஒரு சூட்சுமமான முடியை ஒன்று போட்டு வைத்து விட்டு கீதை கீதை கீதைன்னு சொல்லிட்டு அது பகவானால் சொல்லப்பட்டது, அது அர்ஜுனனுக்கு மட்டும்தான் புரியும், இல்லை அது சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்களுக்கு தான் புரியும், அது பெரிய ஆன்மீக அறிஞர்களுக்கு தான் புரியும், அது புரியணும்னா அதுவாகவே வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்கிற அந்த சூத்திரத்தினுடைய நூலை நமக்கு பிரித்து தந்தவர் கவியரசர் கண்ணதாசர். இதை நானும் 4-5 தடவை பல நூல்களை படித்த போதும் ஒன்றும் புரியாமல் தான் இருந்தது. நான் அமைப்பாளர் ஐயா கிட்ட கூட சொன்னேன், இதுவெல்லாம் அதுவாகவே வாழ்பவர்களால் தானே பேச முடியும், நம்மெல்லாம் அப்படியா வாழறோம், நம்ம சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்னு தெரிகிற பண்புகிட்ட ஜென்மமாக நம்மளோட வாழ்க்கை இருக்கிற போது நம்ம உயர்ந்த கீதை நூலை அதனுடைய தத்துவத்தை எல்லாம் பேச முடியுமா அப்படின்னா பேச முடியும். ஏன்னா இந்த சமய சின்னங்கள் அணிந்து கொண்டு பேசுபவர்கள் நம்மை விட மோசமானவர்கள்ங்கிற எண்ணம் வந்து விட்டதனால் இதை தைரியமாக பேச முடியும் என்பது என்னுடைய எண்ணம். இந்த அவையில் இந்த ஆண்டோர்கள் மத்தியில் நான் பதிவு செய்வது. படித்ததன் நோக்கம் ஒரு பலன் இருக்கும், பேசியதன் நோக்கம் கூட கிருஷ்ண பரமாத்மா நமக்கு கொடுப்பாரு. அந்த பலனை கருதி இது பேசியது கிடையாது. பேசுவது நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் படித்ததில், எனக்கு தெரிந்ததில் கடந்த 20 நாட்களிலே இதை சில முறை படித்து அது குறித்து ஒரு சிந்தனையை நான் இப்பொழுது வெளிப்படுத்தி இருக்கிறேன். நான் சமஸ்கிருதம் படித்த அறிஞனும் அல்ல, பெரிய ஒரு பக்திமானம் அல்ல. ஆனாலும் கூட இதை படிக்கும் காலத்தில் என்னுடைய மனம் எல்லையில்லா ஆனந்தம் அடைந்தது. ஓ, நாம் தவறு செய்கிறோமோ என்று நம்முடைய உள்மனமே நம்மை பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த போதனைகள் இருக்குது. ஏன்னா இந்த படிப்பினுடைய நீரோட்டமே என்னன்னா ஒரு ஒருத்தர் பேசிக்கிறது தான். அப்போ பேசுகிற போது இந்த சந்தேகம் நமக்கும் இருக்கிற சந்தேகத்தை தான் அர்ஜுனன் கிருஷ்ணன் கிட்ட கேட்குறேன். சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண கிருஷ்ணன் வந்து உன்னோட குணத்தில், உன்னோட சுபாவத்தில், உன்னோட செயலில் மாற்றங்கள் வேணும், அப்போ தான் இதுவெல்லாம் சரியாகணும்னு சொல்லும்போது, ஓ, நம்மை நாமே திருத்தி கொள்ளாத வகையில் நம்முடைய கஷ்டங்கள் நம்மை விட்டு தீரப்போவதில்லைங்கிற ஒரு நூலிழையான கருத்து கீதாச்சாரத்தினுடைய ஒரு, அதை என்ன சொல்கிறது, ரொம்ப நுணுக்கமான ஒரு அந்த சொல்லை சொல்லுகிறார். இந்த நுணுக்கங்களெல்லாம் தெரிந்த மிகப்பெரிய ஆன்மீக அறிஞர்களெல்லாம் இந்த நுணுக்கத்தை எல்லாம் போட்டு மூடி வச்சுட்டு அற்பனுக்கும் சாதாரண அறிவுள்ளவனுக்கும் சாமானியவனுக்கும் இந்த கீதாபாசத்தினுடைய உண்மை தெரியக்கூடாது என்பதற்காகவே அது யாரும் எட்டிக்க முடியாத, யாருக்கும் புரியாத ஒரு நூலை எல்லாரையும் காப்பாற்ற வந்த, எல்லாருக்கும் மோட்சம் அளிக்க வந்த பகவான் கிருஷ்ணன் சொல்ல வேண்டிய வேலையே கிடையாது. இல்லை, இப்படியெல்லாம் இந்த கருத்து செறிவுகளுக்கு மத்தியில்
படிப்பது நல்லது. இது போன்ற கீதை புத்தகங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இருப்பது அதைவிட நல்லது. இந்த விபு வித்யாபீடத்தினுடைய அமைப்பாளர் ஆண்டுதோறும் இந்த நிகழ்ச்சியை வைத்தார். நாங்க இப்ப நான் இந்த புக் இருக்குன்னு வைங்களேன், இதை நான் படிச்சிருக்க மாட்டேன். ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி ஐயா சொல்லலைன்னா இதை நான் படிச்சிருக்க மாட்டேன். இந்த வயசுல பகவத்கீதை படிச்சு நமக்கு என்ன ஆகப்போகுது? நம்ம வேற ஏதாவது படிப்போம். நம்ம காட்சி ஊடகங்கள் ஆயிடுச்சுல்ல. இப்போ டிவி பார்க்கறது, செய்தி பார்க்கறது, நாடகங்கள் பார்க்கறது, இது ஓய்வு பெற்ற காலத்தில் கூட வேற என்னன்னா புத்தகங்கள் படிக்கும் பழக்கம் இப்போ அறவே குறைஞ்சிருச்சு. சரி, தொலைக்காட்சி இல்லைன்னா செல்லு, அதில் வர்ற ரீல்ஸு, இன்ஸ்டாகிராம் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கறது. ஆனால் இங்கே பேச வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தின் காரணமாகவே இதை இதை நம்ம மனதை கட்டுப்படுத்தி படிக்கும்பொழுது இது தொடர்ந்து படித்திருக்க வேண்டும். இது காலதாமதம். இது தும்பை விட்டு வாலை பிடிக்கும் கதை என்றாலும் கூட ஒரு 68 வயசானாலும் கூட பரவாயில்ல. ஏன்னா அப்போல்லாம் இதை படிக்க நேரம் கிடச்சிருக்குமா, இதுபடி நடக்க நம்மளால் முடிஞ்சிருக்குமான்னு தெரியாது. இப்போ நம்முடைய குடும்ப பாரங்கள் சுமைகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்ட பிறகு இதை படிக்கலாம். படிக்க ஆரம்பித்து இந்த படிப்புலேயே ஒரு ஆர்வம் தோன்றி இது போல் கூட நம்ம நடக்கலாம் அப்படிங்கிறது நம்மோட குடும்ப சுமைகள் குறைந்த காலத்தில் மனம் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்தது. இது கீதையை பற்றின என்னோட தனிப்பட்ட தன்னிலை விளக்கம். இது பெரிய ஆன்மீக அறிஞர்களோ தத்துவ ஞானிகளோ சொன்னதில்லை. இதையெல்லாம் சொல்லி இவ்வளவு நேரம் இந்த சிறியனுடைய பேச்சையும் இதை கேட்ட உங்களுக்கெல்லாம் என்னுடைய சிறந்த நன்றியை தெரிவித்து கொண்டு வாய்ப்பு கொடுத்த விபு வித்யாபீடத்தினுடைய அமைப்பாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு உடன் விடைபெறுகிறேன். நன்றி ஐயா, வணக்கம்.